Hello everyone. இந்த வீடியோவில் பார்ட் 4க்கான IOB LBO கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஆல்ரெடி பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்ட் 4. ஓகேங்களா, ஏப்ரல் மந்தில் 4th வீக் தான் வந்து இந்த பார்ட் 4ல் கவர் ஆகுது. மொத்தம் டோட்டலாக ஏப்ரல் மந்த்துக்கு 400 கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின்ஸ் வந்து இந்த பார்ட் 4 மூலமாக கவர் ஆகுது. ஓகேங்களா, ஸோ இந்த பார்ட் 4 ஆஃப்டர் வந்து பார்ட் 5ல் வந்து மே மந்த்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகே, இன்னும் நீங்கள் வீடியோஸ் பார்க்கலனா போய் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். IOB LBO எக்ஸாமுக்கு ரொம்ப ஈஸியான எக்ஸாம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் தான் எல்லாருமே அதில் ஃபெயில் ஆவாங்க, அண்ட் இங்கிலீஷ் ஆல்சோ. ஸோ இதில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் ஏப்ரல் மந்த் ஃபுல்லாகவே இப்போ இந்த பார்ட் 4 போட்டேன்னா ஃபுல்லாக வந்து ஒரு 400 கொஷின்ஸ் கிட்ட கவர் பண்ணியிருக்கோம். ஸோ மேக்ஸிமம் கொஷின்ஸ் வரலாம். ஸோ நம்பிக்கை வச்சு அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ப்ராக்டிஸ் மார்க்லேருந்து தான் எடுத்துகிட்டு வரேன். ப்ராக்டிஸ் மார்க்கில் இந்த வீக்லி குவிஸஸ் இருக்குல்ல, அந்த கொஷின்ஸ் தான் எடுத்துகிட்டு வரேன். ஏன்னா அது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் போட்டுட்டு அதில் வீக்லி குவிஸ் போடுறவங்களுக்கு அதோட வேல்யூ என்னன்னு தெரியும். கண்டிப்பாக எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஓகே, இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, தென் டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து கமெண்ட் செக்ஷனில் தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் எக்ஸ்ட்ரா கரண்ட் அஃபேர்ஸஸ் டாபிக் வைஸ் அந்த மாதிரிலாம் வந்து சென்ட் பண்ணுவோம். எடிட்டோரியலும் டெய்லி சென்ட் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நியூஸ்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின். தெலுங்கானா கவர்மெண்ட் வந்து ரீசெண்டாக ஒரு லெட்டர் ஆஃப் இன்டென்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. எந்த லீடிங் கம்பெனியோட சைன் பண்ணியிருக்காங்கன்னா ஜாப்பனீஸ் கம்பெனியோட தான். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சர்க்குலர் எக்கனாமி இனிஷியேட்டிவ் அண்ட் எஸ்டாப்ளிஷ் அண்ட் எக்கோ டவுன் வந்து ஹைதராபாத்தில் கொண்டு வரதுக்காக தான். ஸோ தெலுங்கானா ரீசெண்டாக லெட்டர் ஆஃப் இன்டென்ட் வந்து ஜாப்பனீஸ் கம்பெனியோட தான் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா டு கொலாபரேட் ஆன் சர்க்குலர் எக்கனாமி இனிஷியேட்டிவ் அண்ட் எஸ்டாப்ளிஷ் அண்ட் எக்கோ டவுன் இன் ஹைதராபாத். ஸோ இது நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஸோ நம்மளுக்கு தெரியும் நிறைய ஐடி கம்பெனிஸ் வந்து இது க்ளூ மாதிரி சொல்கிறேன். ஓகேங்களா, ஐடி கம்பெனிஸ்லாம் வந்து பெங்களூரில் நிறைய இருக்குன்ட்டு. ஸோ இப்போ அதுக்கு அடுத்த லெவலில் ஹைதராபாத்லேயுமே இப்போ நிறைய ஐடி கம்பெனிஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஓகேங்களா, ஸோ அங்கே வந்து ஐடி பீப்புள் ஒர்க் பண்ணுறதுக்கான எக்கோ டவுன் வந்து நல்லா ரெடி பண்ணுறதுக்காக ஜப்பானோட வந்து தெலுங்கானா கவர்மெண்ட் வந்து சைன் பண்ணிடுறாங்க. லெட்டர் ஆஃப் இன்டென்ட் வந்து சைன் பண்ணுறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, செகண்ட் கொஷின். Who received the Laureus World Sportsman of the Year Award 2025? ஓகேங்களா, லாரஸ் வேர்ல்டு ஸ்போர்ட்ஸ்மேன் ஆஃப் த இயர் அவார்ட் வந்து 2025 யார் ரிசீவ் பண்ணுறாங்கன்னா ஹார்மன் குஸ்தவ் டுப்ளான்டிஸ். ஹார்மன் குஸ்தவ் டுப்ளான்டிஸ், அவங்க நேமே பாருங்கள் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஹார்மன் குஸ்தவ் டுப்ளான்டிஸ் இவங்க தான் வந்து இந்த லாரஸ் வேர்ல்டு ஸ்போர்ட்ஸ்மேன் ஆஃப் த இயர் அவார்ட் வந்து ரிசீவ் பண்ணுறாங்க. ஓகே, இது வந்து 25th ஆனிவர்சரியை வந்து மார்க் பண்ணுது குளோபல் ஸ்போர்ட்ஸ் அவார்டுக்கு. ஓகேங்களா, ஸோ லாரஸ் வேர்ல்டு ஸ்போர்ட்ஸ் அவார்ட் 2025 யார் ரிசீவ் பண்ணியிருக்காங்கன்னா ஹார்மன் குஸ்தவ் டுப்ளான்டிஸ். இது வந்து எங்கே நடந்திருக்குன்னா ஸ்பெயினில் தான் இந்த இது நடந்திருக்கு. ஓகே, ஸோ இதுலேயே வந்து இவர் வந்து வேர்ல்டு ஸ்போர்ட்ஸ் அவார்டு தான் வந்து இவர் வாங்கியிருக்காரு. ஓகேங்களா, இதை வந்து கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இவர் வந்து லாரஸ் வேர்ல்டு ஸ்போர்ட்ஸ்மேன் கேட்டகரியில் தான் ஹார்மன் குஸ்டவ் டுப்ளண்டிஸ் வாங்கியிருக்காரு. ஸோ ஸ்போர்ட்ஸ் உமனில் வந்து யாருன்னா சைமோன் ஹரியானா பைல்ஸ் ஓவன்ஸ். ஸோ இது எல்லாமே நீங்கள் படித்து வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா திடீர்னு வந்து ஸ்போர்ட்ஸ் மேன் தனியாக ஸ்போர்ட்ஸ் உமன் அந்த மாதிரி யார் வேணாலும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குல்ல. ஸோ ஸ்போர்ட்ஸ் மேன்ன்ற இடத்துல டுப்ளான்டிஸ், ஸ்போர்ட்ஸ் உமன் வந்து சைமோன் ஹரியானா பைல்ஸ் ஹோன்ஸு. நெக்ஸ்ட் வந்து கம்பேக் ஆஃப் த இயர் அவார்டு வந்து ரெபிகா. பிரேக் த்ரூ ஆஃப் த இயர் அவார்டு வந்து லெமைன் யமால் நஸ்ராவி ஹெபானா. டீம் ஆஃப் த அவார்டு வந்து ரியல் மேட்ரிட் மென்ஸோட ஃபுட்பால் டீம். ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஆஃப் த இயர் வித் டிசபிலிட்டி வந்து ஜியாங் யுவான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஆஃப் த வேர்ல்டு ஆக்ஷனோட ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஆஃப் த இயர் அவார்டு வந்து தாமஸ் பிட்காக். லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வந்து பார்த்துக்கோங்க ராபர்ட் கெல்லி ஸ்லேட், USA சேர்ந்தவர். ஸ்போர்ட்டிங் ஐகான் அவார்டு வந்து ரஃபேல் நடேல். லாரஸ் ஸ்போர்ட் ஃபார் குட் அவார்டு வந்து கிக் ஃபார் லைஃப். ஸோ இவ்வளவும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும்ல. ஸோ நான் இதுக்கு ஒரு ஈஸியாக ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம ஸ்போர்ட்ஸ் மேன் நம்ம ஸ்டார்டிங்லேயே படிச்சிட்டோம், ஹார்மன் குஸ்டவ் டுப்ளான்டிஸ்ன்ட்டு. ஸோ ஸ்போர்ட் மேன் படிக்கிறதுனால ஸ்போர்ட் உமனும் படிச்சுக்க போகிறோம். ஓவன். ஓகே, சைமோன் ஹரியானா பைல்ஸ் ஓவன்ஸ். ஓகேங்களா, அதோட பாருங்கள் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் படிச்சுக்கோங்க ராபர்ட் கெல்லி ஸ்லேட். அதுக்கப்புறமா ஸ்போர்ட்டிங் ஐகான் அவார்ட் படிச்சுக்கோங்க ரஃபேல் நடேல். இதெல்லாம் நம்ம மேக்ஸிமம் பார்த்துருக்க நேம் தான்.
நெக்ஸ்ட் இந்த ஜிங் யுவானும் வந்து நம்ம அடிக்கடி பார்த்துருக்க நேம் தான். இவர் வந்து ஸ்போர்ட் பர்சன் ஆஃப் த இயர் வித் டிசேபிலிட்டி, இவரோட நேம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரியல் மேட்ரிடோட மென்ஸ் ஃபுட்பால் டீம் நம்மளுக்கு நிறைய படிச்சிருப்போம். ஸோ இது வந்து டீம் ஆஃப் த இயர் அவார்டு வாங்கியிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. கம்பேக் வந்து ரெபிகா, இந்த ரெபிகான்ற நேமும் நம்ம படிச்சிருக்கோம் ஆல்ரெடி. ஸோ ரெபிகா வந்து கம்பேக் ஆஃப் த இயர் அவார்டு. எது நீங்கள் ஆல்ரெடி எந்த நேம் வச்சு நீங்கள் படிச்சிருக்கீங்களோ அந்த நேம்க்கான இது மட்டும் படிச்சுக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல நம்ம எல்லாமேலாம் புதுசாலாம் படிக்க முடியாது. ஓகேங்களா. Next news. Recently, the Wisden editor released the players list for the year 2024. According to the list, which one of the following is incorrect கேட்டிருக்காங்க. ஸோ 2 மட்டும் தான் இன்கரெக்ட். இதில் என்ன இதுனா விஸ்டன் எடிட்டர்ன்றவங்க பிளேயர்ஸ் லிஸ்ட் ஆஃப் த இயர் வந்து 2024க்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் நிக்கோலஸ் பூரன் வந்து கன்சிடர் த வேர்ல்டோட லீடிங் T20 பிளேயர். யாருன்னா நிக்கோலஸ் பூரன் வந்து கன்சிடர்ட் ஆஸ் த வேர்ல்டோட லீடிங் T20 பிளேயர். தென் வந்து இங்கிலாண்டோட நாட் ஸ்கைவர் பிரண்ட் அண்ட் ஆஸ்திரேலியாவோட கேப்டன் வந்து பேட் கியூமின் வந்து லீடிங் கிரிக்கெட்டர் இன் த வேர்ல்டு ஃபார் 2024. ஸோ இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து விஸ்டன் எடிட்டர் ரிலீஸ் பண்ண பிளேயர்ஸ் லிஸ்ட் 2024க்கு. ஓகேங்களா. இதில் நிக்கோலஸ் பூரன் வந்து வேர்ல்டோட லீடிங் T20 பிளேயர். நெக்ஸ்ட் செகண்ட் ஆப்ஷன் தப்பு. தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள். இங்கிலாண்டோட நாட் ஸ்கைவர் வந்து பிரண்ட் அண்ட் ஆஸ்திரேலியா கேப்டனோட பேட் கியூமின். இங்கிலாண்டை சேர்ந்த நாட் ஸ்கைவர் பிரண்ட், ஆஸ்திரேலியாவோட கேப்டன் பேட் கியூமின், இவங்க வந்து லீடிங் கிரிக்கெட்டர் இந்த வேர்ல்டு 2024ல் இருக்காங்க. ஓகே. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 5 விஸ்டன் கிரிக்கெட்ஸ் ஆஃப் த இயர் அப்படின்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ மற்ற நேம்ஸ்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா பற்றி சொன்னால் மறந்துடுவோம். எக்ஸ்ட்ராவாக நம்மளோட இந்தியன் கிரிக்கெட்டர் ஜஸ்பிரீத் பும்ரா இருக்காங்களே, இவங்க வந்து லீடிங் மென்ஸ் கிரிக்கெட்டர் இந்த வேர்ல்டு 2025 எடிஷன். அவங்களோட நேம் பார்த்துக்கோங்க. ஸ்மிருதி மந்தானா வந்து உமன்ஸ் அவார்ட் பிக் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேரும் நம்மளோட இந்தியன் கிரிக்கெட்டர்ன்றதுனால அதை படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. நிக்கோலஸ் பூரனும் வந்து வெஸ்ட் இண்டீஸ் பேட்டர் தான். இவரும் வந்து லீடிங் T20 கிரிக்கெட்டரில் இருக்கார். ஓகே. நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க. இப்போ இந்த ரிப்போர்ட்டோட பேர் பார்த்துக்கோங்க. 2025 எடிஷன் ஆஃப் த விஸ்டன் கிரிக்கெட்டர்ஸ் அல்மனக் தான் வந்து 5 விஸ்டன் கிரிக்கெட்டர்ஸ் ஆஃப் த இயர் அப்படின்ற இது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் பிளேயர்ஸ் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக. ஸோ இதில் வந்து நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க ஜஸ்பிரீத் பும்ரா வந்து லீடிங் மென்ஸ் கிரிக்கெட்டர். உமனில் வந்து ஸ்மிருதி மந்தானா வந்து உமன்ஸ் அவார்ட் பிக் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நிக்கோலஸ் பூரன் வெஸ்ட் இண்டீஸ் பேட்டர், இவரும் வந்து லீடிங் T20 கிரிக்கெட்டர். இவங்க எல்லாம் இந்தியாவை சேர்ந்தவங்க. அடிஷ்னலாக இங்கிலாண்டோட நாட் ஸ்கைவர் பண்ட்டும் ஆஸ்திரேலியாவோட கேப்டன் பேட் கியூமினோ வந்து லீடிங் கிரிக்கெட்டராக இருக்காங்கன்னு படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. இங்கே செகண்ட் பாயிண்டில் ரோஹித் சர்மான்னு இருக்குது. அங்கே ரோஹித் சர்மா கிடையாது, ஜஸ்பிரீத் பும்ரா. ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸ்க்கான இது மட்டும் படிச்சுக்கிட்டா போதும். ஓகே. நெக்ஸ்ட், who is considered as the father of angioplasty in India? மேத்யூ சாம்வெல் கலாரிக்கல். இவரை தான் வந்து ஃபாதர் ஆஃப் ஆன்ஜியோபிளாஸ்டி இன் இந்தியான்னு சொல்கிறாங்க. யாருன்னா மேத்யூ சாம்வெல் கலாரிக்கல். மேத்யூ சாம்வெல் கலாரிக்கல். சப்போஸ் உங்களுக்கு எதுனா தெரியலனா ஒரு 2-3 வாட்டி அதையே நீங்கள் திரும்ப திரும்ப படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் மைண்டில் நிற்கும். ஓகே. மேத்யூ சாம்வெல் கலாரிக்கல், இவங்க வந்து ஃபாதர் ஆஃப் ஆன்ஜியோபிளாஸ்டின்னு சொல்லுவாங்க. ஓகே. இவர் வந்து ரீசெண்டாக பாஸ்ட் அவே. ஓகேவா. அதனால தான் இவங்களோட நேம் வந்து இவங்க எந்த இதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. இவர் வந்து பத்மஸ்ரீ வந்து 2000 வாங்கியிருக்காரு. டாக்டர் பிசி ராய் அவார்டும் 1996 வாங்கியிருக்காரு. ஓகே. நெக்ஸ்ட், who is the author of the Chief Minister and the Spy? அமர்ஜித் சிங் டுவால்ட். ஓகே. அமர்ஜித் சிங் டுவால்ட் தான் இந்த சீஃப் மினிஸ்டர் அண்ட் த ஸ்பை அப்படின்ற புக்கோட ஆத்தர். ஓகே. இந்த சீஃப் மினிஸ்டர் அண்ட் த ஸ்பைக்கு யாருன்னா அமர்ஜித் சிங் டுவால்ட். ஓகே. Which of the following days world observe on the 23rd of April annually? So 23rd April வந்து World Book and Copyright Day. 23rd April வந்து World Book and Copyright Day. ஓகேங்களா. இதை வந்து யார் இனாகிரேட் பண்ணுறாங்கன்னா யுனெஸ்கோ தான் 1995லே. ஓகேங்களா. April 23 இந்த வேர்ல்டு புக் அண்ட் காப்பிரைட் டே. இதுக்கான தீம் எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஸோ அந்த டே மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. டாடா சன் பிரைவேட் லிமிடெட் ஹோலி ஓன்டு சப்சிடரி அக்ரதாஸ் எனர்ஜி ஸ்டோரேஜ் சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட் எவ்வளோ வந்து லோன் வந்து செக்யூர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூகேவோட லார்ஜஸ்ட் பேட்டரி ஃபெசிலிட்டியை பில்ட் பண்ணுறதுக்கு 990.79 மில்லியன் வந்து செக்யூர் பண்ணியிருக்காங்க.
இந்த ஹக்கர்தாஸ் எனர்ஜி ஸ்டோரேஜ் சொல்யூஷன் ப்ரைவேட் வந்து ஒரு ஹோலி ஓன்ட் யூனிட் ஆஃப் டாடா சன்ஸ் ப்ரைவேட். இவங்க தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 990.79 மில்லியன் வந்து லோன் வந்து 15 இன்டர்நேஷ்னல் பேங்க்ஸ் கிட்டேருந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எதை கட்டுறதுக்காகனா பிரிட்டனோட லார்ஜஸ்ட் பேட்டரி மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை வந்து பில்ட் பண்ணுறதுக்காக. யாருன்னா ஹேக்ரட்டாஸ் எனர்ஜி ஸ்டோரேஜ் சொல்யூஷன். எவ்வளோ மில்லியன் லோன் வாங்கியிருக்காங்கன்னா 990.79 மில்லியன். கவர்மெண்ட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பார் லைசன்ஸ் வேலிடிட்டியை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க டு த டொபாக்கோ ஃபார்மர்ஸ்க்கு. எத்தனை இயர்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ்க்கு. ஸோ இந்த டொபாக்கோ வந்து க்ரோ பண்ணுற ஃபார்மர்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த விர்ஜீனியா டொபாக்கோ க்ரோவர்ஸ்க்கு லைசன்ஸும் அப்புறமா ஆப்ரேட்டிங் பேன்ஸுமே வந்து 3 இயர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இன்னும். ஓகே, ஸோ இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, விர்ஜீனியா டொபாக்கோ க்ரோவர்ஸ்க்கு வந்து அவங்களோட லைசன்சஸ் வந்து ஆப்ரேட்டிங் பேன்ஸ்க்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இன்னும் 3 இயர்க்கு. ஆக்சுவலி இப்போ வந்து 1 இயர் வேலிடிட்டி தான் இருந்துச்சு, இப்போ அதை வந்து 3 இயர்ஸாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்தியா தான் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் அண்ட் வேர்ல்டு 4th லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் எதுலனா டொபாக்கோவில். ஓகே, லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் நம்ம கண்ட்ரி தான், ப்ளஸ் வந்து லார்ஜஸ்ட் 4th லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டரும் நம்ம தான். ஓகேங்களா. Which of the following states celebrated the Garia and Borsho Boran Utsav வந்து ஏப்ரல் 2025 செலிப்ரேட் பண்ணியிருக்காங்கன்னா திரிபுரா. இந்த திரிபுராவோட சீஃப் மினிஸ்டர் நேம் என்னன்னா மாணிக் சஹா. இவங்க தான் வந்து என்ன இனாகிரேட் பண்ணியிருக்காங்கன்னா காரியா அண்ட் பார்ஷோ போரான் உத்சவ் அப்படின்றத இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து எங்கே பண்ணுறாங்கன்னா அகர்தலா திரிபுராவில் தான் பண்ணுறாங்க. ஓகே, இந்த ஃபெஸ்டிவல் வந்து யார் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் கல்ச்சுரல் அஃபேர்ஸ் தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டை என்னன்னு சப்போர்ட் பண்ணுறதுக்காக. என்ன இதுனா காரியா அண்ட் பார்ஷோ போரன் உத்சவ் எங்கன்னா திரிபுராவில். ஸோ இதை எங்கே செலிப்ரேட் பண்ணுறாங்க? திரிபுரா. ஓகே, உத்சவ் காரியா பார்ஷோ போரான். எந்த இயர் வந்து யாஷ்ராஜ் பாரதி சம்மான் வந்து இன்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்கன்னா 2023. மகாராஷ்டிராவோட கவர்னர் சிபி ராதாகிருஷ்ணன் தான் வந்து இந்த 3rd யாஷ்ராஜ் பாரதி சம்மான் அவார்டு வந்து 3 கிராஸ் ரூட் லெவல் சர்வீஸ் ஆர்கனைசேஷனுக்கு வந்து அவார்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இந்த அவார்டை வந்து இனிஷியேட் பண்ணுறதே யாருன்னா மகாராஷ்டிரா கவர்மெண்ட் தான். ஓகேங்களா, ஏன்னா கிராஸ் ரூட் லெவலில் இருக்க ஆர்கனைசேஷனுக்கு எதுக்கெலாம் அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னா ஹெல்த் கேர், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், குட் கவர்னன்ஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணுற 3 கிராஸ் ரூட் லெவல் ஆர்கனைசேஷனுக்கு தான் வந்து இந்த யாஷ்ராஜ் பாரதி சம்மான் அவார்டு வந்து கான்ஃபர் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இந்த அவார்டு வந்து ஃபஸ்ட்டு எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னா 2023. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதெல்லாம் இப்போ வந்து 3rd எடிஷன் வந்து இது லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த அவார்டு வந்து ஜான் ஸ்வஸ்தய சஹ்யோக் ஃப்ரம் சத்தீஸ்கருக்கு வந்து கான்ஃபர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிரதாம் எஜுகேஷன் ஃபவுண்டேஷனுக்கு சர்வீசஸ் பிளாட்ஃபார்முக்கு வந்து இதை கொடுத்துருக்காங்க. ஓகே, who was facilitated with the Gurudev Kalicharan Brahma Award 2025? Achyuta Samantha. ஸோ சமந்தாவை பிடிக்காத யாருமே இருக்க மாட்டீங்க, கண்டிப்பாக அவங்கள பிடிக்கும். ஓகேங்களா, அப்போ இந்த நேம் வந்தாலே நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அச்யூதா சமந்தா வந்து எதுக்குன்னா இவங்க தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா குருதேவ் கலிச்சரன் பிரம்மா அவார்டு வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நேம் பார்த்தாலே நம்ம ஈஸியாக வந்து மார்க் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இது அச்சுத்யா சமந்தா அப்படின்றவங்க ஒடிஷாவை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு தான் வந்து ப்ரெஸ்டீஜியஸ் குருதேவ் கலிச்சரன் பிரம்மா அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அந்த நேம் பார்த்தாலே நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, என்ன அவார்டுன்றது மட்டும் மறந்துடாதீங்க. ஓகே, குருதேவ் கலிச்சரன் பிரம்மா அவார்டு. Who was appointed as the brand ambassador for the French luxury brand Chanel in April 2025? ஒரு சேனல் அப்படின்ட்டு ஒரு ஃப்ரெஞ்ச் லக்ஸுரி பிராண்ட் இருக்குது. இதுக்கு வந்து பிராண்ட் அம்பாசிடராக அனன்யா பாண்டேவை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இது சேனல் அப்படின்றது ஃப்ரெஞ்சோட லக்ஸுரி பிராண்டா. ஸோ சேனல் சியில் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, அவங்க நேம் பாருங்கள், அனன்யா பாண்டே, ஏல ஸ்டார்ட் ஆகுது, பாண்டே. ஸோ நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பாண்டேன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ ஏல ஸ்டார்ட் ஆகும், நெக்ஸ்ட் வேர்டு பி, 3rd வேர்டு வந்து சின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நம்மளுக்கு அதை பார்க்கும்போது ஞாபகம் வரும். ஓகே, அனன்யா பாண்டே இவங்க தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃப்ரெஞ்ச் லக்ஸுரி பிராண்ட் சேனலுக்கு வந்து பிராண்ட் அம்பாசிடராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ஃப்ரம் இந்தியாவிலேருந்து.
மைக்ரோசாஃப்ட்டுக்கு ஹெட் குவார்ட்டர் எதுன்னு கேட்டிருக்காங்க. ரெட்மாண்ட் வாஷிங்டன் யூஎஸ்ஏ. நம்ம மைக்ரோசாஃப்ட் நிறைய இதில் படிச்சிருப்போம், பட் ஆனால் சடனாக ஹெட் குவார்ட்டர் கேட்டால் நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதோட ஹெட் குவார்ட்டர் பார்த்துக்கோங்க, ரெட்மாண்ட் வாஷிங்டன் யூஎஸ்ஏ. இதுதான் மைக்ரோசாஃப்ட்கான ஹெட் குவார்ட்டர், ரெட்மாண்ட் வாஷிங்டன் யூஎஸ்ஏ. மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் மைக்ரோசாஃப்ட்டும் சேர்ந்து தான் வந்து ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா AI கரியர்ஸ் ஃபார் உமன் அப்படின்றத லான்ச் பண்ணுறதுக்காக. ஓகே, ஸோ AI கரியர்ஸ் ஃபார் உமன் வந்து லான்ச் பண்ணுறதுக்காக மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப்பும் மைக்ரோசாஃப்ட்டும் வந்து MOU சைன் பண்ணியிருக்காங்க. மைக்ரோசாஃப்ட்டுக்கான ஹெட் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா ரெட்மாண்ட் வாஷிங்டன் யூஎஸ்ஏ. விச் யூனியன் மினிஸ்ட்ரி வந்து பாரத் ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க டு கிரியேட் 1 மில்லியன் ஆண்டர்பிரினர்ஸை கிரியேட் பண்ணுறதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பாரத் ப்ராஜெக்ட் அப்படின்றத லான்ச் பண்ணியிருக்காங்க 1 மில்லியன் ஆண்டர்பிரினர்ஸை வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக. ஸோ காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரிக்கும் ஆண்டர்பிரினர்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட், நம்ம எப்படி லிங்க் பண்ணிக்கலாம்னா, ஸோ ஆண்டர்பிரினர்ஸ் அப்படின்னால எதுனா ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி தானே. ஸோ பிஸ்னஸ்னால் இண்டஸ்ட்ரியும் அதில் லிங்க் ஆகும் கரெக்டாக. ஸோ அப்போ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி 1 மில்லியன் ஆண்டர்பிரினரை இது பண்ணுறதுக்காக, க்ரியேட் பண்ணுறதுக்காக த பாரத் ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது வந்து Tier 2, Tier 3 அண்ட் ரூரல் இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக. ஓகே, இதில் ஒரு 5 கீ பில்லர்ஸ் தான் வந்து இந்த பாரத் ப்ராஜெக்டில் பேசியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட். கோ பைலட், எஜுகேஷன் அண்ட் அப்ஸ்கில்லிங், பாரத் ஐடியாத்தான், பாரத் ஸ்பார்க்கு, ஷுருகார். ஒரு சில டைமில் வந்து இந்த ஆப்ஷனில் 5 கொடுத்துட்டு இதில் எதை வந்து இதில் கீ பில்லர்ஸ் இல்லை அப்படின்றதெல்லாம் கேட்டிருக்காங்க நிறைய வாட்டி. ஸோ அதனால் இந்த கீ பில்லர்ஸ் படிச்சுக்கோங்க. கோ பைலட், எஜுகேஷன் அண்ட் அப்ஸ்கில்லிங், பாரத் ஐடியாத்தான், பாரத் ஸ்பார்க்கு, ஷுருகர். ஓகே, யூனியன் மினிஸ்ட்ரி லான்ச் பண்ணது தான் இந்த பாரத் ப்ராஜெக்ட். இது வந்து 1 மில்லியன் ஆண்டர்பிரினரை க்ரியேட் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா, அதோட 5 கீ பில்லர்ஸ் தான் இது. நெக்ஸ்ட்டு கோல்ட்மேன் என்விரான்மெண்ட் ப்ரைஸ். இந்த அவார்டை வந்து க்ரீன் நோபல் ப்ரைஸ்னு சொல்லுவாங்களாம். கோல்ட்மேன் என்விரான்மெண்டல் ப்ரைஸை வந்து க்ரீன் நோபல் ப்ரைஸ்னு சொல்கிறாங்க. கோல்ட்மேன் என்விரான்மெண்டல் ப்ரைஸை க்ரீன் நோபல் ப்ரைஸ்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, கோல்ட்மேன் என்விரான்மெண்டல் ஃபவுண்டேஷன் வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 36th கோல்ட்மேன் என்விரான்மெண்டல் ப்ரைஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை வந்து க்ரீன் நோபல் ப்ரைஸ்னு சொல்கிறாங்க. ஓகே, இதில் வந்து ஒரு 6 இந்த ப்ரைஸஸ் வந்து என்விரான்மெண்டல் ஆக்டிவிஸ்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த என்விரான்மெண்டல் ஆக்டிவிட்டிஸ் எங்கே இருந்துன்னா 6 ஜியாகிரபிக்கல் ரீஜன், ஆஃப்ரிக்கா, ஏஷியா, யூரோப், ஹைலாண்ட் அண்ட் ஹைலாண்ட் நேஷன், நார்த் அமெரிக்கா, சவுத் சென்ட்ரல் அமெரிக்கா. இங்கே இருக்க என்விரான்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ்க்கு தான் இந்த ப்ரைஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதோட வின்னர்ஸு ப்ளஸ் அவங்க எந்த கண்ட்ரி எந்த ரீஜியன் கேட்டகரி கொடுத்துருக்காங்க. இது வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கடைசி நிமிஷத்தில் இவ்வளோலாம் படிச்சோன்னா நம்மளுக்கு ஞாபகம் இருக்காது. ஜென்ரலாக இப்போ ஒரு ரிவிஷன் பண்ணிட்டு போகிறோம் எக்ஸாமுக்காக. ஓகே, ஏன்னா இதெல்லாம் புதுசாக படிக்கிறோம், அதுவும் வந்து எல்லாமே இந்தியா கிடையாது, வேறு வேறு கண்ட்ரி. ஸோ மோஸ்ட்லி அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. இதை மட்டும் பார்த்துக்கோங்க. இது எத்தனாவது கோல்ட்மேன் என்விரான்மெண்டல் ப்ரைஸ்னால் 36th. இது இம்பார்ட்டன்ட், இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ராஜீவ்காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்து 3rd இந்தியன் ஏர்போர்ட்டு level 5 அக்ரிடியேஷன் வந்து ரீச் பண்ணுறதுல எதுலன்னா குளோபலி ரெகக்னைஸ்ட் ஏர்போர்ட் கார்பன் அக்ரிடியேஷன் ப்ரோக்ராமில். ஓகேங்களா, ஸோ கார்பன் அக்ரிடியேஷன் ப்ரோக்ராமில் ஏர்போர்ட் கார்பன் அக்ரிடியேஷனில் level 5 வந்து எந்த இந்தியன் ஏர்போர்ட் ரீச் பண்ணியிருக்குன்னா ராஜீவ்காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் தான். ஓகேங்களா, இவங்க தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா level 5 அக்ரிடியேஷன் வந்து குளோபலாக ரெகக்னைஸ் பண்ண ஏர்போர்ட் கார்பன் அக்ரிடியேஷனில் level 5 ரீச் பண்ண ஏர்போர்ட். இவங்க தான் வந்து 3rd இந்தியன் ஏர்போர்ட்டு இந்த லெவலை வந்து ரீச் பண்ணுறது. ஓகே, who was appointed the new chairman and managing director of Mazagon Dock Shipbuilder Limited April 2025? ஜக்மோகன். பேரே காமெடியாக இருக்குது, ஜக்மோகன். ஓகேங்களா, ஜக்மோகன். ஓகே, ஸோ மேசகான் டாக் ஷிப் பில்டர் லிமிட்டடோட நியூ சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டராக வந்து யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஜக்மோகன். ஓகே, ஸோ அந்த நேமே காமெடியாக இருக்குது, அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஆப்ஷனில். இவங்க வந்து யாரை சக்சீட் பண்ணியிருக்காங்கன்னா பிஜு ஜார்ஜை வந்து சக்சீட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இன் April 2025
விச் இந்தியன் நேவல் ஷிப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி டெஸ்ட் ஃபயர்டு த மீடியம் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஹேர் மிசில் சிஸ்டம் பராக் 8 இன் த அரேபியன் சி. ஐஎன்எஸ் சூராத். ஐஎன்எஸ் சூராத் இதுதான் வந்து இந்தியன் நேவல் ஷிப். ஐஎன்எஸ் சூராத் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட மீடியம் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசில் சிஸ்டம் பாரக் 8 வந்து அரேபியன் சீல டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இம்பார்ட்டன்ட் தான், ஞாபகம் வச்சுக்கணும். இது எங்கன்னா அரேபியன் சீல பண்ணியிருக்காங்க. இது நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்கள். இந்தியன் நேவல் ஷிப்பு சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ண அந்த நேம் என்னென்னா ஐஎன்எஸ் சூராத். ஓகே, சூராட். அந்த சிஸ்டமோட பேர் வந்து பாரக் 8. பாரக் 8 அந்த நேவல் ஷிப்போட நேம் வந்து ஐஎன்எஸ் சூராட். இது எங்கே பண்ணியிருக்காங்கன்னா அரேபியன் சி. ஓகே, வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமோட ஃபவுண்டர் யாருன்னா கிளாஸ் ஹெக்வப். வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமோட ஃபவுண்டர் யாருன்னா கிளாஸ் ஹெக்வப். நம்ம நிறைய வாட்டி வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமை படிச்சிருப்போம். வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் வந்து அவங்க நிறைய ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்கன்னு படிச்சிருப்போம் நம்ம, கரெக்டாக? ஸோ இதோட ஃபவுண்டர் யாருன்னா கிளாஸ் ஹெக்வப். இப்போ இவங்க ரீசெண்டாக வந்து ரிசைன் பண்ணிடுறாங்க சேர்மன் அண்ட் போர்ட் மெம்பர் ஆஃப் த ஆர்கனைசேஷன்லேருந்து. அதனால தான் அவங்கள இங்கே நியூஸில் ஹைலைட் பண்ணி கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ அதுக்கு பதில் இன்டர்ம் சேர்மனாக வந்து பீட்டர் பிராபெக் லெத்மட்டியை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ கிளாஸ் வந்து வெளில போனதுனால பீட்டர் வந்து உள்ளே வந்துட்டாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இன்டர்மாக தான் இப்போ வந்து போட்டிருக்காங்க வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமோடது. இன் விச் இயர் இஸ்ரோ வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் சேட்டலைட் ஆரியபட்டா லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா 1975. ஸோ 1975 19th ஏப்ரல் தான் வந்து ஆரியபட்டா ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சேட்டலைட் இது. இப்போ வந்து இதுக்கு எத்தனை இயர்ஸ் ஆயிருக்குன்னா 50 இயர்ஸ் ஆயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இஸ்ரோ வந்து சக்ஸஸ்ஃபுல்லி டெவலப்டு அண்ட் டெஸ்டட் இண்டிஜினியஸ்லி மேட் டைவர்ஜென்ட் நாசல் யூஸிங் சேட்டலைட் அலாய் ஃபார் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங். ஸோ இஸ்ரோ அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக டெவலப் பண்ண, அவங்க டெஸ்ட் பண்ண இண்டிஜினியஸாக மேட் பண்ண டைவர்ஜென்ட் நாசல் யூஸ் பண்ணி இருக்க சேட்டலைட் அலாய் வந்து எதுன்னு கேட்குறாங்க. இதில் ஸ்டேஜ் 4 PSLV தான். ஸ்டேஜ் 4 PSLV. ஓகேங்களா, ஸோ இது 4th ஸ்டேஜ் ஆஃப் இன்ஜின் PSLV. ஸோ இது 4th ஸ்டேஜ் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இது இஸ்ரோ தானே பண்ணியிருக்காங்க. இஸ்ரோக்கு எத்தனை லெட்டர்ஸ் வருது? ISRO 4. ஸோ 4th ஸ்டேஜ் ஆஃப் PSLV தான் வந்து இந்த சேட்டலைட் அலாயில் டைவர்ஜென்ட் நாசல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இன்டர்நேஷ்னல் ஷூட்டிங் ஸ்போர்ட் ஃபெடரேஷன் வேர்ல்டு கப் 2025 இது எங்கே நடந்திருக்குன்னா லிமா பெருவில் நடந்திருக்கு. ஓகேங்களா, ஆக்சுவலி இந்த இன்டர்நேஷ்னல் ஷூட்டிங் ஸ்போர்ட் ஃபெடரேஷன் ஸ்டேஜ் வைஸ் நடக்குது. ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3ன்ட்டு, கரெக்டாக? ஸோ அதில் இப்போ ஃபைனல் பொசிஷன் டோர்னமெண்ட் வந்து எங்கே நடக்க போகுது? இந்தியா எங்கே நடந்திருக்குன்னா லிமா பெருவில் நடந்திருக்கு. அதில் இந்தியா வந்து 3rd பொசிஷனில் இருக்காங்க. ஓகே, இந்தியா வந்து 3rd பொசிஷனில் இருக்காங்க. ஃபைனல் மேட்ச்சில் இந்தியா வந்து 3rd பொசிஷனில் இருக்காங்க. ஏன்னா இது நிறைய ஸ்டேஜ் நடந்திருக்கு. அதில் நம்மளோட ஃபைனல், இங்கே ஃபைனல் பொசிஷன் இந்த டோர்னமெண்ட்டுன்னு கேட்டிருக்காங்கல்ல, ஃபைனலாக நடந்ததில் இதில் வந்து இந்தியா வந்து 3rd ரேங்க்கில் இருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, 2 கோல்டு 4 சில்வர் 1 பிரான்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க இந்தியா. 2-4-1. சைனா தான் லீடிங்கில் இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து USA செகண்டில் இருக்காங்க. 3rd வந்து இந்தியா. சைனா, USA, இந்தியா. எதுலனா இன்டர்நேஷ்னல் ஷூட்டிங் ஸ்போர்ட் ஃபெடரேஷன் வேர்ல்டு கப் 2025 இது எங்கே நடந்துச்சுன்னா பெருவில் நடந்துச்சு. வேர் வாஸ் த 6th ஏஷியன் அண்டர் 18 அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் 2025 நடந்துச்சுன்னா சவுதி அரேபியா. 6th ஏஷியன் அண்டர் 18 அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் வந்து எங்கே நடந்திருக்குன்னா சவுதி அரேபியாவில் தான் நடந்திருக்கு. ஓகேங்களா, 6th ஏஷியா அண்டர் 18 அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் 2025 சவுதி அரேபியாவில் நடந்திருக்கு. ஓகே, இதில் வந்து வின்னர்ஸ் பார்த்திங்கன்னா இதுலேயுமே சைனா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. ஆனால் இதில் வந்து இந்தியா வந்து 8th பொசிஷனில் இருக்காங்க. ஓகே, இந்தியா வந்து 8th பொசிஷனில் இருக்காங்க. ஹூ வான் த இன்டர்நேஷ்னல் பில்லர்ட் அண்ட் ஸ்னூக்கர் ஃபெடரேஷன்? இன்டர்நேஷ்னல் பில்லர்ட் அண்ட் ஸ்னூக்கர் ஃபெடரேஷன் வேர்ல்டோட பில்லர்ட் சாம்பியன்ஷிப் 2025 டைட்டில் வின் பண்ணிருக்குன்னா சௌரவ் கொத்தாரி. சௌரவ் கொத்தாரி. இந்த சௌரவ் கொத்தாரி அப்படின்றவங்க தான் இன்டர்நேஷ்னல் பில்லர்ட் அண்ட் ஸ்னூக்கர் ஃபெடரேஷன் வேர்ல்டு பில்லர்ட் சாம்பியன்ஷிப் 2025 டைட்டில் வந்து சௌரவ் கொத்தாரி இவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க. இது எங்கே நடந்திருக்குன்னா அயர்லாண்டில் நடந்திருக்கு.
who won the International Billiard Snooker Federation வேர்ல்டோட பில்லட் சாம்பியன்ஷிப் 2025 டைட்டில் சௌரவ் கொத்தாரியில் தான் நடந்திருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. சார் சௌரவ் கொத்தாரி தான் வின் பண்ணியிருக்காரு. ஓகே. Who is the author of Mary Hatche Din? ஹரி சிங் ராணா. மேரி ஹச்சே டின்னோட ஆத்தர் யாருன்னா ஹரி சிங் ராணா. ஓகேங்களா. மேரி ஹச்சே டின்னோட ஆத்தர் வந்து ஹரி சிங் ராணா. ஓகேங்களா. சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இமாச்சல் பிரதேஷ் வந்து தக்கூர் சுக்விந்தர் சிங் சுக்கு. இவர் தான் வந்து இந்த புக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு, மேரே ஹச்சா டின் அப்படின்ட்டு. ஓகேங்களா. இமாச்சல் டேயோட ஸ்டேட் லெவல் செலிப்ரேஷன் அன்னைக்கு இந்த புக்கை எழுதினவர் யாருன்னா ஹரி சிங் ராணா. ஓகே. ஹரி சிங் ராணா மேரி ஹச்சா டின் அப்படின்ற புக்கை எழுதியிருக்காரு. Which one of the following days is the world observe annually on the Wednesday of the last full week in April? Actually ஏப்ரல்ல லாஸ்ட் ஃபுல் வீக் வெனஸ்டே வந்து என்ன இது பண்ணுறாங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொஃபஷனல் டே அப்படின்ட்டு வந்து இது பண்ணுறாங்க. ஓகே. லாஸ்ட் வீக் ஆஃப் ஏப்ரலில் வெனஸ்டே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொஃபஷனல் டேன்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதுக்கு தீமெல்லாம் எதுவுமே இங்கே கொடுக்கல, ஸோ இது மட்டும் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுட்டா போதும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொஃபஷனல் டே. த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் என்ன அப்சர்வ் பண்ணியிருக்காங்கன்னா பேன் இந்தியா ஃபயர் சேஃப்டி வீக் வந்து ஃப்ரம் 21 to 25 ஏப்ரல் 2025 அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் அவங்க தான் வந்து ஃபஸ்ட் ஃபயர் சேஃப்டி வீக்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இது எப்போனா 21 to 25 தான் பேன் இந்தியா ஃபயர் சேஃப்டி வீக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏப்ரல் மந்த்து. ஓகே. இதுக்கான தீம் பார்த்தீங்கன்னா ஃபயர் சேஃப்டி இன் ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ். தீம் பார்த்தீங்கன்னா ஃபயர் சேஃப்டி இன் ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ். ஓகேவா. Karnataka became the first Indian state to complete a comprehensive village level antiquity survey. ஸோ கர்நாடகா வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் ஸ்டேட்டு என்ன சர்வே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்னா வில்லேஜ் லெவல் சர்வே டாக்குமெண்டிங் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறதுல கர்நாடகா தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டை, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. வில்லேஜ் லெவல் ஆன்டிக்விட்டி சர்வேவை ஃபர்ஸ்ட் இந்தியன் ஸ்டேட் எந்த ஸ்டேட் கம்ப்ளீட் பண்ணியிருக்குன்னா கர்நாடகா தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. சாரி. Who has been appointed as the president of the International Center of Films for Children and Young People? ஸோ யாருக்கு வந்து இன்டர்நேஷ்னல் சென்டர் ஆஃப் ஃபிலிம்ஸ் ஃபார் சில்ட்ரன் அண்ட் யங் பீப்புள் இதோட பிரசிடெண்ட்டாக யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஜிதேந்திர மிஸ்ராவை தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஜிதேந்திர மிஸ்ராவை President of the International Center of Films for Children and Young Peopleக்கு வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜிதேந்திர மிஸ்ரா இப்போ நியூவாக வந்து பிரசிடெண்ட்டாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க இன்டர்நேஷ்னல் சென்டர் ஆஃப் ஃபிலிம்ஸ் ஃபார் சில்ட்ரன் அண்ட் யங் பீப்புளுக்கு. ஓகே. Who was honored with the France's prestigious officier dance high order Haute des Lettres Office of the Order of Arts and Letters in April 2025? பயல் கப்படியா. ஸோ இந்த பயல் கப்படியான்றவங்களுக்கு வந்து ஃப்ரான்ஸோட ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆனர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த அவார்டு வந்து யார் கொடுத்துருக்காங்கன்னா கன்சல் ஜென்ரல் ஆஃப் ஃப்ரான்ஸ், இவங்க தான் வந்து இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இவருடைய ஹால் வி இமேஜின் அஸ் லைட் அப்படின்ற மூவிக்காக தான் வந்து இந்த அதான் டைரக்டோரியல் டெபியூட்டுக்காக தான் வந்து இந்த அவார்டு வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க கேனிஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பயல் கப்படியாக்க. ஓகே. ஹால் வி இமேஜின் அஸ் லைட். இந்த ஹால் வி இமேஜின் அஸ் லைட் வந்து கிராண்ட் பிரிக்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க கேனிஸில். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இந்தியன் ஃபிலிம் வந்து 30 இயர்ஸில் இந்த மெயின் காம்படிஷனில் வந்து என்டர் ஆகிருக்காங்க. இந்த ஃபிலிம் தான் த ஹால் வி இமேஜின் அஸ் லைட். ஓகே. To eliminate which of the following disease, Union Minister of Health and Family Welfare JP Nada virtually launched a campaign 25 to 26 on the first day of the World Immunization Day. எந்த டிசீஸ்க்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீஸ்லஸ் ரூபெல்லாக்காக தான் வந்து வேர்ல்டு இம்யூனைசேஷன் வீக் வந்து எப்போனா 24 to 30. ஓகேங்களா.
அப்போ வந்து இந்த நேஷ்னல் ஜீரோ மீஸ்லெஸ் ரூபெல்லா எலிமினேஷன் கேம்பகைன் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க, விர்ச்சுவலாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த கேம்பகைனோட நேம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்காகனா நேஷ்னல் ஜீரோ மீஸ்லெஸ் ரூபெல்லா எலிமினேஷன் கேம்பகைன் 25-26. ஓகேங்களா. வேர்ல்டு இம்யூனைசேஷன் வீக் எப்போனா 24 to 30 ஏப்ரல். ஓகே. The Swamvita survey of village and mapping with improvised technology in village area. Survey of villages and mapping improvised technology in village areas. இவங்களுக்கு வந்து 5 years கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஸ்கீமோட ஃபுல் அப்ரிவேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸ்வமித்வா அப்படின்றது சர்வே ஆஃப் வில்லேஜ் அண்ட் மேப்பிங் வித் இம்ப்ரூவைஸ்டு டெக்னாலஜி இன் வில்லேஜ் ஏரியாஸ். ஓகே. ஸோ அப்ரிவேஷன் படிச்சுக்கோங்க. 5 years கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 2021 ஏப்ரல் 24 இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நேஷ்னல் பஞ்சாயத் ராஜ் டே அன்னைக்கு தான் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த ஸ்கீம்க்கான சாரி இதில் தப்பாக கொடுத்துருக்காங்க, கீழே கரெக்ட் ஆன்சர் இருக்குது, நான் இதில் மாற்றி சொல்லிட்டேன். ஓகே. இங்கே பாருங்கள். ஸோ இதை வந்து எப்போ ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். பஞ்சாயத் ராஜ் டே அன்னைக்கு 24 ஏப்ரல் 2020 லான்ச் பண்ணியிருக்காங்க. 2020 லான்ச் பண்ணால் தான் இப்போ 5 years ஆகும். பிகாஸ் திஸ் இஸ் 2025. ஸோ அங்கே வந்து இந்த 2021 இருக்குது. ஆனால் அங்கே கரெக்டான ஆன்சர் வந்து 2020. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த ஸ்கீமுக்கான இனிஷியல் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 566.23 crores. செகண்ட் ஒன் ஆப்ஷன் கரெக்டு. ஸோ இந்த ஸ்கீமுக்கான இது 2 3s are 6, பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க 2 3s are 6. அதே மாதிரி 2 + 3 5. ஸோ அந்த அப்போ வந்து அந்த அமௌண்ட் நம்பரை பார்க்கும்போது உங்களுக்கு ஞாபகம் வரும். 566.23 வந்து ஸ்வமித்வா ஸ்கீமுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 5 years கம்ப்ளீட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். இந்த ஸ்கீம் வந்து இனிஷியலாக வந்து எத்தனை ஸ்டேட்ஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஓகே, இந்த ஸ்கீம் வந்து அஃபிஷியலாக 9 ஸ்டேட்ஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே அந்த பாயிண்ட்டை பார்த்துனே அது இருக்குது. ஓகே. இந்த ஏப்ரல் 2020 இது பக்கத்தில் பாருங்கள். பைலட் ஃபேஸ் ஆஃப் த ஸ்கீம் வந்து 9 ஸ்டேட்ஸில் தான் வந்து ஃபஸ்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்வமித்வா ஸ்கீம் வந்து இப்போ 1 year வந்து எக்ஸ்டாண்டும் பண்ணியிருக்காங்க. ஃபினான்ஷியல் 2026 வரைக்கும் இருக்க போகுது இப்போ இந்த ஸ்கீம். ஓகே. நெக்ஸ்ட்டு த்ரூ விச் ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் த இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆக்ட் 1949 கீழே தான் இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து இது பாருங்கள். டியூரிங் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியோட விசிட் வந்து அவர் சவுதி அரேபியாவுக்கு போயிருக்காரு. ஸோ இந்தியாவும் சவுதி அரேபியாவும் சேர்ந்து நிறைய எம்ஓயூஸ் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா பைலேட்ரல் கோஆப்ரேஷன் வந்து வேரியஸ் செக்டார்ஸில் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக. அதில் என்னென்ன எம்ஓயூன்னு கீழே பாருங்கள். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் ஆஃப் இந்தியாவும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் சவுதி அரேபியாவும் சேர்ந்து எம்ஓயூ சைன் பண்ணியிருக்காங்க ஹெல்த் செக்டாரில் ஒர்க் பண்ணுறதுக்காக. இதுவும் கரெக்டாக. ஓகே. நெக்ஸ்ட் வந்து an MOU signed between Saudi Space Agency and the Department of Space of India. எதுக்காகனா ஸ்பேஸ் ஆக்டிவிட்டீஸ்லேயும் வந்து பீஸ்ஃபுல் பர்பஸ் வந்து கொண்டு வரணுன்றதுக்காக. ஓகே. அப்போ ஹெல்த் செக்டாரில் பண்ணியிருக்காங்க, ஸ்பேஸ் செக்டாரில் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து MOU வந்து சவுதி அரேபியாவோட ஆன்டி டோப்பிங் கமிட்டி அண்ட் த நியூ டெல்லி பேஸ்ட் நேஷனல் ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி டு சப்போர்ட் ஈச் அதர் இன் த ஃபீல்ட் ஆஃப் ஆன்டி டோப்பிங்க்கும். ஸோ இப்போ இந்தியாவும் சவுதி அரேபியாவும் விசிட் பண்ணதில் என்ன MOUs பண்ணியிருக்காங்கன்னா ஹெல்த் செக்டார், அதுக்கப்புறமா ஆன்டி டோப்பிங் செக்டார், ஸ்பேஸ் செக்டார், 3 செக்டார்லையுமே MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஓகே. தென் டூரிசம் அண்ட் கல்ச்சுரல் கோஆப்ரேஷன் கமிட்டிலையுமே வந்து உங்களோட ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் கவுன்சில் போட்டிருக்காங்க. இங்கே கீழே இந்த 4 பாயிண்ட்ஸுமே படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. அவ்வளோதான். இந்த 4 பாயிண்ட்ஸ் வந்து எதுலலாம் பார்ட்னர்ஷிப் கவுன்சில் வந்து போட்டிருக்காங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் ஜஸ்ட். ஓகே. விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரி லான்ச் த சென்சோ 20 மிஷன்? இந்த சென்சோ அப்படின்றது சைனா தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. 3 ஆஸ்ட்ரானட்ஸ் வந்து டியாங்காங் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு வந்து 6 month ஸ்டேக்காக அனுப்பியிருக்காங்க. யாருன்னா சைனா.
ஸோ சைனா லான்ச் பண்ணது தான் ஜென்ஸோ 20 மிஷன் ஏப்ரல் 2025. இவங்க வந்து ஒரு 3 ஆஸ்ட்ரானட்ஸை வந்து டியாங்காங் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு வந்து 6 மந்த் ஸ்டேக்காக அனுப்பியிருக்காங்க. 6 மந்த் ஸ்டே ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. Which institution identified 2 new freshwater fish species? ஒன்று வந்து லாபியோ ஹுரு, இன்னொன்று வந்து லாபியோ செக்கிடா ஃப்ரம் த ரிவர் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐகார் நேஷ்னல் பியூரோ ஆஃப் ஃபிஷ் ஜெனட்டிக் ரிசோர்சஸ் லக்னோ. ஓகே, இவங்க தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, யார், ஐகாரோட நேஷ்னல் பியூரோ ஆஃப் ஃபிஷ் ஜெனட்டிக் ரிசோர்சஸ் லக்னோ. இவங்க தான் வந்து 2 நியூ ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ் ஸ்பீஷஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து லாபியோ உரு, இன்னொன்று வந்து லாபியோ செக்கிடா. ஓகே, ஃப்ரம் த ரிவர் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ். டி கிருஷ்ணசுவாமி கஸ்தூரி ரங்கன், இவர் வந்து எந்த வருஷம் பத்மபூஷன் வாங்கியிருக்காருன்னா 2000. ஓகே ஓகேங்களா. இவர் வந்து ஃபார்மர் இஸ்ரோ சீஃப் சேர்பர்சன் ஆஃப் த டிராஃப்டிங் கமிட்டி. இவர் தான் வந்து இப்போ இறந்துட்டாங்க. ஓகேங்களா. இவர் வந்து பத்ம விபூஷன் வந்து 2000 வாங்கியிருக்காரு, பத்மஸ்ரீ 1982, பத்மபூஷன் 1992. ஸோ இது மூணுமே இவர் வாங்கியிருக்காரு. யாருன்னா கஸ்தூரி ரங்கன். அவரோட ஃபுல் நேம் கிருஷ்ணசுவாமி கஸ்தூரி ரங்கன். பத்ம ஸ்ரீ வந்து 1982, பத்மபூஷன் 1992, பத்ம விபூஷன் 2000 வாங்கியிருக்காரு. ஓகே. Who was appointed as the chairman of Air India Express in April 2025? நிபுன் அகர்வால். நிபுன் அகர்வால் தான் வந்து ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ்க்கு வந்து சேர்மனாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நிபுன் அகர்வால் வந்து சேர்மனாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ்க்கு. இங்கே பாருங்கள், சம் அப்ரூவல்ஸ் வந்து காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன ப்ரப்போசலுக்குன்னு பாருங்கள். அப்ரூவ்டு த proposed combination of Bharat Forge Limited for the acquisition of 100% equity shareholding of AAM India Manufacturing Corporation Private Limited கிட்ட இருந்து பாரத் ஃபோர்ஜ் லிமிடெட் வந்து 100% அக்விசேஷன் இது பண்ணியிருக்காங்க. இதுக்கு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் நியூஸு. நெக்ஸ்ட்டு செகண்ட் வந்து இந்த வெல்த் மேனேஜ்மெண்ட் கம்பெனி 361 ப்ரைவேட் ஈக்விட்டி ஃபண்டும் பாரதி லைஃப் வென்ச்சர் ப்ரைவேட் லிமிட்டடும் அவங்க ஸ்டேக்ஸ் வந்து பாரதி எக்ஸா லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிட்டடில் பை பண்ண போகிறாங்க. அதுக்குமே வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அப்ரூவ்டு த ப்ரப்போஸ்ட் அக்விசிஷன் ஆஃப் த டார்கெட் பிஸ்னஸ் பை சவுத் வெஸ்ட் டெல்லி பேஸ்டு கந்தாரி குளோபல் பீவரேஜஸ் ப்ரைவேட் லிமிடெட் ஃபார் 2000 crore. ஓகேங்களா. ஸோ இதில் 3 விஷயத்துக்கு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பாரத் ஃபோர்ஜ் லிமிடெட் 100% அக்விசேஷன் வந்து ஏஎம் இந்தியா மேனுஃபேக்சரிங் கார்பரேஷன் ப்ரைவேட் லிமிடெட் கிட்டேருந்து. இன்னொன்று வந்து 361 ப்ரைவேட் ஈக்விட்டி ஃபண்ட் வந்து பாரதி லைஃப் வென்ச்சர் ப்ரைவேட் லிமிட்டடும் சேர்ந்து ஸ்டேக்ஸ் வந்து பாரதி ஆக்ஸாவில் வந்து பை பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் வந்து டார்கெட் பிஸ்னஸ் பை சவுத் வெஸ்ட் டெல்லி வந்து கந்தாரி குளோபல் பீவரேஜ் ப்ரைவேட் லிமிடெட் கிட்டேருந்து எவ்வளோ அக்வயர் பண்ணுறாங்கன்னா 2000 crore. ஓகே. From which of the following space station South Korea launched its 4th indigenous military spy satellite? ஓகேங்களா. எந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு சவுத் கொரியா வந்து 4th indigenous military spy satellite வந்து லான்ச் பண்ணாங்கன்னா கேப் கேனாவரல் ஸ்பேஸ் ஃபோர்ஸ் ஸ்டேஷனுக்கு தான். கேப் கேனாவரல் ஸ்பேஸ் ஃபோர்ஸ் ஸ்டேஷனுக்கு சவுத் கொரியா வந்து 4th indigenous military spy satellite வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. கேப் கேனாவரல் ஸ்பேஸ் ஃபோர்ஸ் ஸ்டேஷனுக்கு சவுத் கொரியா அவங்களோட 4th indigenous military spy satellite வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஆர்பிஐ வந்து ரீசண்டாக சர்டிஃபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. யாருக்குன்னா சங்கராவ் மொஹைத் பத்தில் சஹாகாரி பேங்க். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா மகாராஷ்டிராவில் லொக்கேட் ஆகிருக்கு. ஷங்காரோ மொஹைத் பத்தில் சஹாகாரி பேங்க்கு மகாராஷ்டிராவில் லொக்கேட் ஆகிருக்கு. இதுக்கான சர்டிஃபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா ரீசன் வந்து அவங்களோட கேரிங் அவுட் எனி பேங்கிங் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து ஆர்பிஐ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ரோஹிபிட் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு. ஓகேங்களா. எதுக்காகனா பேங்க் ஹஸ் ஃபெயில்டு டு கம்ப்ளை வித் த ரெக்குயர்மெண்ட் ஆஃப் செக்ஷன் 22(3)A 22(3)B இந்த மாதிரி செக்ஷன்ஸ்லாம் வந்து அவங்க கம்ப்ளை பண்ண ஃபெயில் ஆகிட்டாங்க. அதனால வந்து இந்த லைசன்ஸ் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே.
விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வந்து கான்சியர்ஜ் சர்வீசஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் அவங்களோட ப்ரீமியம் பேங்கிங் ப்ரோக்ராம்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் தான். ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வந்து கான்சியர்ஜ் சர்வீசஸ் வந்து அவங்களோட ப்ரீமியம் பேங்கிங் ப்ரோக்ராம்ஸ்க்காக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா ப்ரீமியம் பேங்கிங் ப்ரோக்ராம்க்காக கான்சியர்ஜ் சர்வீசஸ் அப்படின்றத லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, அந்த பேங்கிங் ப்ரோக்ராம் என்னென்னா ஏயுஐவி ஏயு எட்டர்னிட்டி. ஸோ ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏயுஐவி ஏயு எட்டர்னிட்டி. ஓகே, who has been reappointed as the deputy governor of the RBI. RBIயோட டெப்யூட்டி கவர்னராக டி ரவிசங்கரை வந்து ரீஅப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதுவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அடிஷ்னலாக நெக்ஸ்ட் வந்து டு எக்ஸ்டெண்ட் இன்சூரன்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் பெனிஃபிட் டு ஜார்க்கண்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. இந்த கவர்மெண்ட் ஆஃப் ஜார்க்கண்ட் வந்து இன்சூரன்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் பெனிஃபிட்டை ஜார்க்கண்ட் கவர்மெண்ட் வந்து எம்ப்ளாயீஸ்க்காக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் ஜார்க்கண்ட். ஓகேங்களா, எம்ஓயு வந்து எந்த பேங்க்கோட சைன் பண்ணி இந்த எக்ஸ்டென்ஷன் கொண்டு வந்திருக்காங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட தான். ஸோ இது ஒன்ஸ் அகெயின் சொல்கிறேன், ஜார்க்கண்டும் கவர்மெண்ட் ஆஃப் ஜார்க்கண்டும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் சேர்ந்து தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இன்சூரன்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் பெனிஃபிட் வந்து ஜார்க்கண்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட சேர்ந்து தான் வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து நடந்திருக்கு. What is the primary reason behind the SEBI decision to extend its automated trading window closure mechanism to immediate relatives of designated person in listed companies? ஓகே, சிபி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆட்டோமேட்டட் ட்ரேடிங் விண்டோ க்ளோஷர் மெக்கானிசம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. யாருக்காங்கன்னா அவங்களோட இமீடியட் ரிலேட்டிவ்ஸ் ஆஃப் டெசிக்னேட்டட் பர்சன் இன் லிஸ்டட் கம்பெனிஸ்க்கு. ஓகே, ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ப்ரிவெண்ட் பொட்டன்ஷியல் இன்அட்வென்ட் நான் கம்ப்ளைண்ட்ஸ் வித் இன்சைடர் ட்ரேடிங் ரெகுலேஷன். ஸோ இந்த பாயிண்ட் பார்த்துக்கோங்க. டு ப்ரிவெண்ட் பொட்டன்ஷியல் இன்அட்வென்ட் நான் கம்ப்ளைண்ட்ஸ் வித் இன்சைடர் ட்ரேடிங் ரெகுலேஷனுக்காக தான் சிபி வந்து இந்த டிசிஷனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ரிவைஸ்டு டைரக்ஷன் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இதில் மினிமம் ஏஜ் வந்து மைனர்ஸ்க்கு வந்து எவ்வளோ இருக்கணும்னு சொல்கிறாங்க. கேன் இண்டிபெண்ட்டாக அவங்க வந்து ஓப்பன் அண்ட் ஆப்ரேட் தர்ஸ் ஓன் சேவிங் அண்ட் டெபாசிட் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா 10 years. ஸோ ஃபஸ்ட்லாம் வந்து 18 ஏஜ் ஆனால் தான் வந்து 18 சம்திங் ஒரு ஏஜ் ஆனால் தான் வந்து நம்மளுக்கு வந்து தனியாக அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணுறதுக்கு இது பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா நம்மளோட பேரண்ட்ஸோட சேர்ந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் ஆப்ஷன் இருந்துச்சு. ஓகேங்களா, ஸோ அதுதான் இவங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு டைரக்ஷன் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ மினிமமாக 10 வயசு இருந்தாலே அந்த மைனர்ஸ் வந்து அவங்க இண்டிபெண்ட்டாக அவங்களோட அக்கௌண்ட்டை வந்து சேவிங்ஸு அண்ட் டேர்ம் டெபாசிட் அக்கௌண்ட்டை ஆப்ரேட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. மினிமமாக 10 வயசு இருந்தாலே. ஓகே, இது வந்து ஆர்பிஐ வந்து ஆல் பேங்க் மஸ்ட் அப்டேட் ஆர் கிரியேட் தர் இன்டர்னல் பாலிசிஸ் இன் லைன் வித் த நியூ ஆர்பிஐ கைட்லைன்ஸ் வந்து ஜூலை 1 எஃபெக்ட்டுக்கு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஃபிட்ச் ரேட்டிங் அவங்களோட ஜிடிபி ஃபோர்காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 26க்கு 6.4%. ஸோ ஃபிட்ச் ரேட்டிங்கோட ஜிடிபி க்ரோத் பார்த்தீங்கன்னா கரண்ட் ஃபிஸ்கல் இயருக்கு FY 26க்கு வந்து 6.4%. ஓகே, நெக்ஸ்ட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து சம் அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டு த எக்ஸிஸ்டிங் லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ ஃப்ரேம்வொர்க்குக்காக விச் அப்ளை டு ஆல் கமர்ஷியல் பேங்க்ஸ் எக்ஸப்ட் ஃபார் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங். ஆக்சுவலி ஆர்பிஐ அமெண்ட் பண்ண எக்ஸிஸ்டிங் லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ ஃப்ரேம்வொர்க் வந்து எல்லா கமர்ஷியல் பேங்க்குக்குமே வந்து அப்ளிகேபிள். பட் ஆனால் ஒரு இதுவும் தவிர அது என்னென்னா ரீஜனல் ரூரல் பேங்க்குக்கு மட்டும் இது கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, அப்போ இந்த கொஷின் வந்து இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்பிஐ ரிலீஸ் பண்ண லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ ஃப்ரேம்வொர்க்கில் எல்லா கமர்ஷியல் பேங்க்குக்குமே வந்து இதில் அலோ இருக்குது. பட் ஆனால் ரீஜனல் ரூரல் பேங்க்குக்கு மட்டும் இந்த லிக்விடிட்டரி கவரேஜ் ரேஷியோ ஃப்ரேம்வொர்க்கில் அலோ கிடையாதுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இதில் என்னென்னலாம் கவர் ஆகும்னா பப்ளிக் செக்டார் பேங்க் கவர் ஆகுது, ப்ரைவேட் செக்டார் பேங்க் கவர் ஆகுது, ஃபாரின் பேங்க்ஸ் கவர் ஆகுது. ஓகேங்களா, ஸோ இதெல்லாமே கமர்ஷியல் பேங்க்கில் வருது.
பேமெண்ட் பேங்க்குக்கும் ரீஜனல் ரூரல் பேங்க்குக்கு லோக்கல் ஏரியா பேங்க்குக்கு இது கிடையாதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பேமெண்ட் பேங்க், ரீஜினல் ரூரல் பேங்க், லோக்கல் ஏரியா பேங்க் இந்த மூணுத்துக்கு மட்டும் இந்த லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ வந்து கிடையாதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எப்போதுலேருந்து நடைமுறைக்கு வருதுன்னா April 1, 2026 FI அடுத்த வருஷம் அப்போ தான் வந்து இது நடைமுறைக்கு வருது. ஓகே. Which international organization April 2025 World Economic Outlook வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. A critical juncture and policy amid policy shift report. இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு தான். ஓகே, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு தான் ஏப்ரல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. April 2025 வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக்கு கிரிட்டிக்கல் ஜங்ஷர் அண்ட் பாலிசி ஷிஃப்ட் ரிப்போர்ட்டு. ஸோ இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணவங்களோட இந்த ஆர்கனைசேஷன் கேட்பாங்க. இந்த மாதிரி வேறு எதுனா நியூஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலும் படித்து வச்சுக்கோங்க. ஓகே, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் இவங்க தான் வந்து April 2025 வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக்கு கிரிட்டிக்கல் ஜங்ஷர் அண்ட் மிட் பாலிசி ஷிஃப்ட் ரிப்போர்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகே, வேர்ல்டு பேங்க் வந்து சவுத் ஏஷியாவோட டெவலப்மெண்ட் அப்டேட் April 2025 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது எக்ஸ்ட்ராவாக படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, இதில் வந்து ஜிடிபி க்ரோத் தான் வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு பேங்க்கு FY 26க்கு 6.3% வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நான் லாஸ்ட்டாக எக்ஸாம் போகிறதுக்கு பிஃபோர் இந்த டேட்டாஸ் மட்டும் எடுத்துகிட்டு வரேன் தனித்தனியாக. ஓகே, to boost alternate banking channel adoption, the State Bank of India deploys which one of the following customer engagement initiative பார்த்தீங்கன்னா கிரகாத் மித்ராஸ். ஸோ நிறைய ஆல்டர்னேட் பேங்கிங் சேனல் அடாப்ஷனை பூஸ்ட் பண்ணுறதுக்காக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா டிப்ளாய் பண்ணது தான் வந்து ஒன் ஆஃப் த கஸ்டமர் என்கேஜ்மெண்ட் இனிஷியேட்டிவ். அந்த இனிஷியேட்டிவ் பேர் என்னென்னா கிரகாக் மித்ராஸ். இது வந்து கஸ்டமர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு நியூ வே தான் இது கிரகாக் மித்ராஸ் அப்படின்றது. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு 50 கொஷின்ஸ் கம்ப்ளீட்டட். இப்போ ஏப்ரல் 4th வீக்கில் லாஸ்ட்டு 50 கொஷின்ஸ் இருக்குது. அப்படின்னா ஏப்ரல் மந்தோட லாஸ்ட்டு 50 கொஷின்ஸ் படிக்க போகிறோம். ஓகே, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ஃபர்ஸ்ட் கண்ட்ரி வந்து இந்தியாவோட பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. எதை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காகனா பிரம்மோஸ் மிசிலை. ஓகே, பிரம்மோஸ் மிசிலை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக இந்தியாவோட எந்த கண்ட்ரி ஃபர்ஸ்ட் டைம் பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்கன்னா ஃபிலிப்பைன்ஸ். ஓகேங்களா, ஃபஸ்ட் டைம் கிடையாது, ஃபஸ்ட்டு கண்ட்ரி இந்தியாவோட சேர்ந்து பிரம்மோஸ் மிசைலுக்காக பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க ஃபிலிப்பைன்ஸ். எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம படித்த எந்த நியூஸ்லையுமே ஃபிலிப்பைன் வந்து நம்ம படிக்கல. ஸோ ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ ஈஸியாக நம்ம பிரம்மோஸ் சூப்பர் சோனிக் க்ரூஸ் மிசைல் சிஸ்டம் வந்து ஃபிலிப்பைன்ஸும் இந்தியாவும் சேர்ந்து தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா லான்ச் பண்ணுறாங்க. ஓகேங்களா, எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட், இன் விச் ப்ரொவின்ஸ் of China was the வேர்ல்டோட ஃபர்ஸ்ட் 10G ப்ராட்பேண்ட் நெட்ஒர்க் லான்ச்டுன்னு கேட்டிருக்காங்க. ஹெபாய் சைனா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் 10 GHz ப்ராட்பேண்ட் நெட்ஒர்க்கு மார்க்கிங் ஏ சிக்னிஃபிகண்ட் டெவலப்மெண்ட். எதுலனா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில், இன்டர்நெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில். ஓகே, ஸோ இதில் எந்த ப்ரொவின்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா ஹெபாய் அப்படின்ற ப்ரொவின்ஸ்க்காக தான். ஓகே, ஸோ இந்த நெட்ஒர்க் வந்து சுனன் கவுண்டி, ஹெபாய் ப்ரொவின்ஸ், கவுண்டியில் சுனனு, ப்ரொவின்ஸில் ஹெபை, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் இனிஷியேட்டிவ் போட்டிருக்காங்க. ஸ்டேட் ஓன்டு டெலிகாம் ஆப்ரேட்டர் சைனா வந்து யூனிகாமோட. ஓகேங்களா, அதுக்கப்புறமா டெக்னாலஜி ஃபர்ம் வந்து ஹுவாய். ஸோ இதில் வந்து இங்கே ப்ரொவின்ஸுன்னு கேட்டிருக்கிறதுனால ஹெபாயின்ட்டு நம்ம எழுதியிருக்கோம். இதுவே வந்து கவுண்டின்னு கேட்டிருந்தாங்கன்னா சுனான்னு எழுதணும். அண்டு வந்து ஸ்டேட் ஓன்டு டெலிகாம் ஆப்ரேட்டர் சைனான்னு கேட்டாங்கன்னா யூனிகாம் எழுதுங்க. டெக்னாலஜி ஃபர்ம் கேட்டாங்கன்னா ஹுவாய். அப்போ இந்த 4மே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். கவுண்டி, ப்ரொவின்ஸு, யூனிகாம், ஹுவாய். ஓகே, இது வந்து சைனா லான்ச் பண்ணப்பட்ட வேர்ல்டோட ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் 10 GHz ப்ராட்பேண்ட் நெட்ஒர்க் தான். ஓகே, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இன்டர்நெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு டெவலப்மெண்ட்டுக்காக இதை பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு who won the gold in NWU Porsche Invitational in Porsche from South Africa. ஸோ இந்த NW Porsche Invitational in Porsche from இது சவுத் ஆஃப்ரிக்காவில் யார் வந்து வின் பண்ணியிருக்காங்கன்னா நீராஜ் சோப்ரா. ஸோ நம்மளோட ஒலிம்பிக் மெடலிஸ்ட் நீராஜ் சோப்ரா தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கோல்டு மெடல் வந்து இந்த NW Porsche இன்விடேஷனலில் வின் பண்ணியிருக்காங்க. இது எங்கே நடந்திருக்குன்னா சவுத் ஆஃப்ரிக்கா. இதில் மீட்டர்ஸுமே நம்ம படிச்சுக்கணும். 84.52 மீட்டர்ஸ். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஓகேங்களா. NW போச்சு, நீராஜ் சோப்ரா வின் பண்ணியிருக்காங்க. 84.52 மீட்டர்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஓகே. when did the 73rd Constitution Amendment Act வந்து ஃபோர்ஸ்க்கு வந்திருக்குன்னா 24th April 1993. ஸோ நேஷ்னல் பஞ்சாயத்து ராஜ் டேவும் April 24 தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. இந்த நேஷ்னல் பஞ்சாயத்து டே வந்து என்ன மார்க் பண்ணுதுன்னா 73rd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் April 24, 1993 மார்க் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. which of the following day is observed every year on the 4th Thursday of April? நம்ம வந்து வெனஸ்டேக்கானது படித்தோமா, இப்போ வந்து 4th Thursday of Aprilக்கு வந்து என்ன டே அப்சர்வ் பண்ணுறாங்கன்னா இன்டர்நேஷ்னல் கேர்ள்ஸ் இன் ஐசிடி டே. இன்டர்நேஷ்னல் கேர்ள்ஸ் இன் ஐசிடி டே இது வந்து 4th Thursday of April வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. இந்த இன்டர்நேஷ்னல் கேர்ள்ஸ் இன் ஐசிடி டேக்கான தீம் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் இன் ஐசிடி ஃபார் இன்க்ளூசிவ் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன். ஸோ இதுக்கான தீம் கேர்ள்ஸ் இன் ஐசிடி ஃபார் இன்க்ளூசிவ் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன். ஓகேங்களா. எவ்ரி 4th Thursday of April தான் வந்து இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது என்னென்னா இன்டர்நேஷ்னல் கேர்ள்ஸ் இன் ஐசிடி டே. ஓகே. ஸோ தீமே இம்பார்ட்டன்ட், கேர்ள்ஸ் இன் ஐசிடி ஃபார் இன்க்ளூசிவ் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன், 4th Thursday of April. நெக்ஸ்ட் நேஷ்னல் பஞ்சாயத்து டே அன்னைக்கு இது வந்து April 24 பார்த்தோமா. இப்போது பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து என்ன இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க, அங்கே சம் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பீகாரில் பண்ணியிருக்காங்க. இதுக்கான டோட்டல் காஸ்ட் பார்த்திங்கன்னா 13,480 crore. 13,480 crore தான் வந்து இதுக்கான காஸ்ட்டு. ஓகே. ஸோ மினிஸ்ட்ரி நம்ம நேஷ்னல் பஞ்சாயத்து ராஜ் டே April 2024 செலிப்ரேட் பண்ணுறாங்க பீகாரில். ஓகேங்களா. அங்கே வந்து சம் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இனாக்ரேட் பண்ணுறாரு பிரைம் மினிஸ்டர். அதுக்கான டோட்டல் காஸ்ட் பார்த்திங்கன்னா 13,480 crore. ஓகே. நெக்ஸ்ட் த இண்டக்ஷன் செராமனி ஆஃப் த 10th அம்யூனிஷன் கம் டார்பிடோ கம் மிசில் பார்ஜ் வந்து டெசிக்னேட் பண்ணுறாங்க LSAM 24 Yard 134. இது வந்து நேவல் டாக்யார்டில் நடந்திருக்கு. இதில் எந்த ஸ்டேட்ஸ்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னா மகாராஷ்டிராவில் வந்து இது பண்ணுறாங்க. ஓகே. டென்த் அம்யூனிஷன் கம் டார்பிடோ கம் மிசில் பார்ஜ் வந்து டெசிக்னேட்டட் LSAM 24 Yard 134. ஓகே. ஸோ இது வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட் எங்கே நடந்திருக்குன்னா மகாராஷ்டிராவில் தான் நடந்திருக்கு. ஓகேங்களா. அம்யூனிஷன் கம் டார்பிடோ கம் மிசில் டெசிக்னேட்டட் LSAM 24 Yard 134 எங்கே நடந்திருக்குன்னா மகாராஷ்டிராவில் நடந்திருக்கு. எந்த யூனியன் மினிஸ்ட்ரி வந்து IM சர்க்குலர் காஃபி டேபிள் புக் அப்படி லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா MEITY, மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இவங்க தான் வந்து இந்த புக்கை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க, IM சர்க்குலர் காஃபி டேபிள் புக் அப்படின்றத. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு செக்ரட்டரி புண்ணியா சலீலா ஸ்ரீவஸ்ரவா ஆஃப் த யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். ஸோ ஹெல்த் மினிஸ்ட்ரிக்கு யார் வந்து செக்ரட்டரினா புண்ணியா சலீலா ஸ்ரீவஸ்ரவா. ஓகே. ஸோ இவங்க தான் வந்து செக்ரட்டரி. இவங்க என்ன லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா காம்பிடன்சி பேஸ்டு கரிக்குலா ஃபார் 10 அலைட் அண்ட் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. யார் கூட கொலாபரேட் பண்ணினா நேஷ்னல் கமிஷன் ஃபார் அலைட் அண்ட் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனோட சேர்ந்து. ஓகே. ஸோ செக்ரட்டரி புண்ணியா சலீலா ஸ்ரீவஸ்ரவா ஆஃப் த யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் ரீசெண்டாக வந்து லான்ச் பண்ணது தான் காம்பிடன்சி பேஸ்டு கரிக்குலா ஃபார் 10 அலைட் அண்ட் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷன். கொலாபரேட் பண்ணியிருக்கிறது யார் கூடனா நேஷ்னல் கமிஷன் ஃபார் அலைட் அண்ட் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனோட. ஓகே. யார் வந்து இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் வந்து ஷேப்பிங் த எனர்ஜி ஃபியூச்சர் சேலஞ்சஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் 2025 இது ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பெட்ரோலியம். ஸோ இது வரைக்கும் இந்த இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பெட்ரோலியம் எதுவுமே நம்ம ஆர்கனைஸ் பண்ணி படிக்கல. பட் ஆனால் இவங்க ஷேப்பிங் த எனர்ஜி ஃபியூச்சர் சேலஞ்சஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஸோ இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது யாருன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பெட்ரோலியம் தான் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஓகே. இது வந்து டெக்ராடன் தான் ஹெட் குவார்ட்டர். ஓகேவா. 7th எடிஷன் இதுக்கான தீம் பார்த்தீங்கன்னா கேட்டலைசிங் எ சஸ்டைனபிள் ஃபியூச்சர் வித் அஃபோர்டபுள் எனர்ஜி அண்ட் கெமிக்கல். இந்த செஃப்கோ ஃபஸ்ட் எடிஷன் எப்போ லான்ச் பண்ணப்பட்டதுன்னா 2017. இப்போ வந்து 7th எடிஷன் நடக்குது. இதுக்கான தீம் பார்த்துக்கோங்க, கேட்டலைசிங் எ சஸ்டைனபிள் ஃபியூச்சர் வித் அஃபோர்டபுள் எனர்ஜி அண்ட் கெமிக்கல்ஸ். ஓகே.
ஸோ இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பெட்ரோலியம் இவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஷேப்பிங் த எனர்ஜி ஃபியூச்சர் அப்படின்றது சேலஞ்சஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகே, யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் வந்து என்ன நோட்டிஃபை பண்ணியிருக்காங்கன்னா எந்த இன்ஸ்டியூஷன் வந்து ரீசெண்டாக டீம்டு யூனிவர்சிட்டியாக வந்து மாறியிருக்காங்கன்னா ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா பூனே, ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா பூனே இவங்க தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டியாக வந்து மாறியிருக்காங்க இப்போது. ஓகே, ஃபிலிம்டு அண்ட் டெலிவிஷன் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா பூனேவை சேர்ந்தவங்க தான் இப்போ டீம்டு டு பி ஏ யூனிவர்சிட்டியாக வந்து சேஞ்ச் ஆகிருக்காங்க. அண்ட் சத்யஜித் ரா ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் இன்ஸ்டியூட் கொல்கட்டா இவங்களுமே வந்து இப்போ டீம்டு யூனிவர்சிட்டியாக வந்திருக்காங்க. ஸோ அப்போ 2 பூனே ஒன்று கொல்கட்டா ஒன்று. பூனேயில் ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா, கொல்கட்டாவில் சத்யஜித் ரே ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் இன்ஸ்டியூட் இவங்க 2 பேருமே இன்ஸ்டியூஷன் டீம்டு டு பி யூனிவர்சிட்டின்ட்டு நோட்டிஃபை ஆகிருக்காங்க. ஓகே, under which of the following section of the Wildlife Protection Act 1972 may the state government declare a biosphere reserve as a national park? Okay, எந்த ஆக்ட் கீழனா செக்ஷன் ஆஃப் த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 இதில் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பயோஸ்பியர் ரிசர்வ் as a நேஷ்னல் பார்க்காக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. பயோஸ்பியர் ரிசர்வை நேஷ்னல் பார்க்காக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. எந்த செக்ஷன் கீழன்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 35 கீழே. ஓகே, ஒடிஷா கவர்மெண்ட் வந்து சிம்லிபால், இந்த சிம்லிபாலை தான் வந்து 107th நேஷ்னல் பார்க்காக டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க அண்டர் செக்ஷன் 35(4) கீழே. ஓகே, இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பயோஸ்பியர் ரிசர்வ் எல்லாமே வந்து நேஷ்னல் பார்க்காக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஹோம் அண்ட் பர்சனல் அப்ளையன்ஸ் மேக்கர் ட்ரீமி, ஹோம் அண்ட் பர்சனல் அப்ளையன்ஸ் மேக்கர் ட்ரீமி வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட ஃபஸ்ட்டு இந்தியன் பிராண்ட் அம்பாசிடர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யாருன்னா ஹோம் அண்ட் பர்சனல் அப்ளையன்ஸ் மேக்கர் ட்ரீமி கிருத்தி சனுன்னு தான் வந்து பிராண்ட் அம்பாசிடராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. யாருன்னா ஹோம் அண்ட் பர்சனல் அப்ளையன்ஸ் மேக்கர் ட்ரீமி வந்து ஆஸ் அனௌன்ஸ்டு. யார் வந்து ஃபஸ்ட்டு இந்தியன் பிராண்ட் அம்பாசிடர்னா கிருத்தி சனுன். ஹோம் அண்ட் பர்சனல் அப்ளையன்ஸ் மேக்கர் கிருத்தி சனுனை வந்து பிராண்ட் அம்பாசிடராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இவங்க வந்து ஃபஸ்ட்டு இந்தியன் பிராண்ட் அம்பாசிடர் ஃபார் ஹோம் அண்ட் பர்சனல் அப்ளையன்ஸ்க்கு. ஓகே, ஹூ வாஸ் ஆனர்டு வித் த லதா தினாந்த் மகேஷ்வர் அவார்டு? யாருன்னா குமார் மங்களம் பிர்லா இவங்களுக்கு தான் வந்து லதா தீனநாத் மங்கேஷ்வர் அவார்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. யாருடைய பர்த்டேக்குனா பண்டிட் தீனநாத் மகேஷ்வரோட 83rd மெமோரியல் டே, பர்த்டேக்கில் மெமோரியல் டேக்கு. ஓகே, இவர் வந்து சேர்மன் ஆஃப் ஆதித்யா பிர்லா குரூப் அண்ட் பத்மபூஷன் அவார்டும் வாங்கியிருக்கார் இவர். ஓகேங்களா, அவரோட நேம் என்னன்னா குமார் மங்களம் பிர்லா. ஓகே, இப்போ லதா தீனநாத் மங்கேஷ்வர் அவார்டு வந்து ரிசீவ் பண்ணியிருக்காரு. What was the name of the major military exercise recently? Indian Air Forceம் அட்வான்ஸ்டு இந்தியாவோட மோஸ்ட் அட்வான்ஸ்டு ஃபைட்டர் ஜெட் இன்க்ளூடிங் ரஃபேல் Su-30 MKI ஏர்க்ராஃப்ட் இவங்கெல்லாம் வந்து இதில் வந்து எந்த மிலிட்ரி எக்ஸசைஸில் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் அக்காரா மேன். ஓகே, ஸோ இது வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கேரி பண்ணுறது தான் எக்ஸசைஸ் அக்காரா மேன் அப்படின்றது. இதில் நம்மளோட இந்தியாவோட மோஸ்ட் அட்வான்ஸ்டு ஃபைட்டர் ஜெட்ஸ் யாருன்னா ரஃபேலே Su-30 MKI ஃப்ளைட்ஸ்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்வால்வ் ஆகிருக்காங்க. ஓகேங்களா, எப்பவுமே வந்து நம்ம ஒரு எக்ஸசைஸ்னால் 2 கண்ட்ரி இது சேர்ந்து படிப்போம். பட் ஆனால் இங்கே இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் மட்டும்தான் இதை கேரி அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அக்காரா மேன், அக்காரா மேன் தான். ஓகே, இது வந்து இங்கே வந்து இந்தியாவோட மோஸ்ட் அட்வான்ஸ்டு ஃபைட்டர் ஜெட்டு இன்க்ளூட் ஆகிருக்காங்க. Who was appointed as the Vice President and Managing Director of Boeing India Engineering and Technology Center in April 2025? ஸ்டாக்கி சையரை தான் வந்து வைஸ் பிரசிடென்ட் அண்ட் மேனேஜிங் டைரக்டராக போயிங் இந்தியா இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சென்டருக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவரோட பேர் என்னென்னா ஸ்டாக்கி சையர். வைஸ் பிரசிடென்ட் அண்ட் மேனேஜிங் டைரக்டராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு யாரை வந்து 50th சீஃப் செக்ரட்டரி ஆஃப் கேரளாவுக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஜயா திலக். ஸோ கேரளாவோட 50th சீஃப் செக்ரட்டரியாக யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஜெய திலக்.
ஓகேங்களா. இவர் வந்து யாரை சக்சீட் பண்ணியிருக்காருன்னா சாரதா முரளிதரனை சக்சீட் பண்ணியிருக்காரு. ஜெயதிலக் சாரதா முரளிதரனை சக்சீட் பண்ணியிருக்காரு. ஓகே. As per the Times Higher Education Asia University Ranking 2025 எந்த யூனிவர்சிட்டி வந்து செக்யூர் த ஃபர்ஸ்ட் பொசிஷன்? இது வந்து டைம்ஸ் ஹையர் எஜுகேஷனோட ஏஷியா யூனிவர்சிட்டி ரேங்கிங் தான். அதில் பார்த்தீங்கன்னா ஷிங்கு யூனிவர்சிட்டி இவங்க தான் டாப்பில் இருக்காங்க, சைனா. நெக்ஸ்ட் பெக்கிங் யூனிவர்சிட்டி செகண்ட் பிளேஸில் இருக்காங்க. ஓகே. நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூர் வந்து தேர்ட் பிளேஸில் இருக்காங்க. ஸோ இந்த டைம்ஸ் ஹையர் எஜுகேஷனோட இது ஏஷியா யூனிவர்சிட்டி ரேங்கிங். ஓகே. ஃபஸ்ட்டு பிளேஸ் ஷிங்கு யூனிவர்சிட்டி, செகண்ட் பிளேஸ் வந்து பெக்கிங் யூனிவர்சிட்டி, தேர்ட் வந்து நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூர் தேர்ட் பிளேஸில் இருக்காங்க. ஓகே. நம்மளோட இந்தியன் யூனிவர்சிட்டி பார்த்திங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் 38th ரேங்க்கில் இருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டி 111th ரேங்க்கில் இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டு இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸும் அண்ணா யூனிவர்சிட்டி. ஓகே. இது வந்து டைம்ஸ் இந்த ரிப்போர்ட் ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, ஏன்னா இப்போ ஜூன் மந்த் நியூஸ்லலாம் வந்து யூனிவர்சிட்டி ரேங்கிங் வந்திருக்கு, வேர்ல்டு ப்ரெஸ் யூனிவர்சிட்டி ரேங்கிங் சம்திங் 2 யூனிவர்சிட்டி ரேங்கிங் வந்திருக்கும். ஸோ அதனால் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுல, அதனால தான் திரும்ப சொல்கிறேன். டைம்ஸ் ஹையர் எஜுகேஷனோட இது ஏஷியா யூனிவர்சிட்டி ரேங்கிங். ஓகே. 25th ஏப்ரல் வந்து வேர்ல்டு மலேரியா டே. ஸோ இதுக்கான தீம் பார்த்தீங்கன்னா மலேரியா எண்ட்ஸ் வித் அஸ், ரீஇன்வெஸ்ட், ரீஇமேஜின், ரீஇக்னைட். மலேரியா டே 25th ஏப்ரல். ஸோ இதுக்கான தீம் பார்த்தீங்கன்னா மலேரியா எண்ட்ஸ் வித் அஸ், ரீஇன்வெஸ்ட், ரீஇமேஜின், ரீஇக்னைட். ஓகே. அன்றைக்கி இன்னொரு டேவும் இருக்குது, என்னென்னா யுனைடெட் நேஷனோட இன்டர்நேஷ்னல் டெலிகேட்ஸ் டே. ஓகே. இது இந்த வருஷம் வந்து 6th இன்டர்நேஷ்னல் டெலிகேட்ஸ் டே வந்து மார்க் பண்ணுது. இதுக்கான தீம் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. UIDAI. ஸோ நம்மளுக்கு தெரியும் ஓகே. UIDAIனா யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஓகேங்களா. யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஓகே. இதுக்கு வந்து சிஇஓவாக யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா புவனேஷ் குமாரை தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. அப்பாயின்மெண்ட் கமிட்டி ஆஃப் த கேபினெட் வந்து புவனேஷ் குமாரை சிஇஓவாக UIDAIக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் ரிப்போர்ட் ஐலாண்ட் வாட்டர்வே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து டோட்டல் கார்கோ மூவ்மெண்ட் வந்து ஃபினான்ஷியல் இயர் 25க்கு எவ்வளோ ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்கன்னா 145.5 மில்லியன் மெட்ரிக் டன்னு. ஓகே. ஹைலாண்ட் வாட்டர்வே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா எவ்வளோ வந்து டோட்டல் கார்கோ மூவ்மெண்ட் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க FY 25க்குன்னு பார்த்தீங்கன்னா 145.5 மில்லியன் மெட்ரிக் டன்னு. 145.5 மில்லியன் மெட்ரிக் டன்னு. இது வந்து ஐலாண்ட் வாட்டர்வே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து கார்கோ மூவ்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணது. ஓகேங்களா. ஃபினான்ஷியல் இயர் 25க்கு. நெக்ஸ்ட்டு டு சப்போர்ட் வல்னரபிள் கண்ட்ரீஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ் இன் டேக்லிங் த இர்ரெவர்சிபிள் இம்பேக்ட் ஆஃப் லாஸ் அண்ட் டேமேஜ். இது வந்து காஸ்ட் பை கிளைமேட் சேஞ்ச். ஓகே. யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து எந்த என்டிட்டியில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சாண்டியாகோ நெட்வொர்க்கில். சாண்டியாகோ நெட்வொர்க்கில் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜாயின் பண்ணியிருக்காங்க யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஓகே. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அவங்களோட மெம்பர்ஷிப் வந்து சாண்டியாகோ நெட்வொர்க்கில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே. Which international institution announced the next phase of its private sector? எந்த இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் வந்து அவங்களோட நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ப்ரைவேட் செக்டார் இன்வெஸ்ட்மெண்ட் லேப் வந்து இது பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா த வேர்ல்டு பேங்க் குரூப் தான். ஓகே. ஸோ வேர்ல்டு பேங்க் குரூப் வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட நெக்ஸ்ட் ஃபேஸ் வந்து ப்ரைவேட் செக்டார் இன்வெஸ்ட்மெண்ட் லேப் இதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. எதுக்காகனா ப்ரூவன் சொல்யூஷன் அட் ஸ்கேலை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக வேர்ல்டு பேங்க் குரூப் தான் வந்து இதை பண்ணுறாங்க. ஓகேங்களா. ACI ஏஷியா பசிபிக் அண்ட் மிடில் ஈஸ்ட் இவங்க வந்து ஒரு 3 ஏர்போர்ட்ஸ் வந்து ஆனர் பண்ணுறாங்க. அவுட்ஸ்டாண்டிங் கமிட்மெண்ட் டு ஏரோட்ரம் சேஃப்டி அப்படின்ட்டு.
என்ன ப்ரெசன்டேஷனோடனா இனாக்ரல் சேஃப்டி அண்ட் ரெகக்னிஷன் அவார்ட் 25ஓட. ஓகே, இதில் வந்து எந்த ஏர்போர்ட் வந்து டைமண்ட் அவார்ட் ரிசீவ் பண்ணிச்சுன்னா துபாய் ஏர்போர்ட் தான். ஓகே, ஸோ இது வந்து ஏசிஐயோட ஏஷியா பசிபிக் மிடில் ஈஸ்ட் இவங்க ஆனர் பண்ண 3 ஏர்போர்ட் இது தான் இது. ஓகே, அதில் இந்த டைமண்ட் அவார்டு வின் பண்ணது துபாய் ஏர்போர்ட்டு. கோல்டு அவார்டு வின் பண்ணது யூஏஇ சேர்ந்த ஸோ டைமண்ட் அவார்டு வந்து துபாய் ஏர்போர்ட், கோல்டு அவார்டு வந்து கெம்பிகவுடா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் பெங்களூர், சில்வர் அவார்டு வந்து நரிதா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். ஓகே, இது 3மே ஞாபகம் வச்சுக்கோங்க. Next question, who is the author of the Beyond the Courtroom Reflection on Law, Constitution and Nationhood? ஓகே, இந்த கோர்ட்ரூம் ரிஃப்ளெக்ஷன் ஆன் லா, கான்ஸ்டிடியூஷன் அண்ட் நேஷன்ஹுட்டுக்கு வந்து யார் ஆத்தர்னா ஃபலி எஸ் நரிமன். ஃபலி எஸ் நரிமன். ஓகே, ஸோ ஃபலி எஸ் நரிமன் தான் வந்து பியோண்ட் த கோர்ட்ரூம் ரிஃப்ளெக்ஷன் ஆன் லா, கான்ஸ்டிடியூஷன் அண்ட் நேஷன்ஹுட்டுக்கு வந்து ஆத்தர். ஓகே, இதை வந்து பப்ளிஷ் பண்ணது யாருன்னா ஹே ஹவுஸ் பப்ளிஷர் இந்தியா பிரைவேட் லிமிடெட், இவங்க தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் த இஸ்ரோ வந்து சைன்ட் ஒரு ஃப்ரேம் ஒர்க் எம்ஓயு வந்து ஆன் எதுலனா கோஆப்ரேஷன் இன் ஸ்பேஸ் மெடிசனில் சைன் பண்ணியிருக்காங்க. யாரு கூடன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சித்ரா ட்ரைனியல் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸ்ரீ சித்ரா ட்ரையூனல் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கூட தான் இஸ்ரோ வந்து சைன் பண்ணுறாங்க. எதுக்காகனா கோஆப்ரேஷன் இன் ஸ்பேஸ் மெடிசனுக்காக. ஓகே, ஸோ இந்த புதுசாக இருக்குது இந்த டிரியூனல் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஸ்ரீ சித்ரா. ஸோ இது வந்து இஸ்ரோவோட சைன் பண்ணியிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பேஸில் வந்து மெடிக்கல் தேவைப்படுறது, மெடிசன் தேவைப்படுறதுனால அதுக்காக ஒரு கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க இவங்க 2 பேரும். நெக்ஸ்ட், விச் யூனிட் ஆஃப் த DRDO சக்ஸஸ்ஃபுல்லி கண்டக்டட் 1000 செகண்ட் கிரவுண்ட் டெஸ்ட் ஆஃப் அன் ஆக்டிவ் கூல்டு ஸ்கிராம்ஜெட் சப்ஸ்கேல் கம்பஸ்டர். ஓகே, DRDL இருக்காங்களா, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் லேபரட்டரி, இவங்க வந்து DRDOவோட ஒரு பார்ட். ஓகேங்களா, ஒரு யூனிட்டை. ஓகே, இவங்க தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1000 செகண்ட் கிரவுண்ட் டெஸ்ட் ஆஃப் அன் ஆக்டிவ் கூல்டு ஸ்கிராம்ஜெட் சப்ஸ்கேல் வந்து கம்பஸ்டர் இது பண்ணியிருக்காங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ DRDOவோட DRDL தான் வந்து இதை வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக. ஓகே, இது எத்தனை செகண்ட்னா 1000 செகண்ட். ஓகே, இஸ்ரோ வந்து என்ன அஷ்யூம் பண்ணியிருக்காங்கன்னா த இன்டர்நேஷ்னல் சார்ட்டர் ஸ்பேஸ் அண்ட் மேஜர் டிசாஸ்டர் ஃபார் எ பீரியட் ஆஃப் ஹவு மெனி மந்த் ஃப்ரம் ஏப்ரல். ஸோ இஸ்ரோ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்டர்நேஷ்னல் சார்ட்டர் ஸ்பேஸ் அண்ட் மேஜர் டிசாஸ்டருக்கு லீட் ரோலாக வந்து 6 மந்த்துக்கு வந்து அஷ்யூம் பண்ணியிருக்காங்க. ஓகே, எத்தனை மந்த்துக்கு? 6 மந்த்துக்கு. ஓகேங்களா, ஸோ இஸ்ரோ வந்து என்ன பண்ணியிருக்காங்க 6 மந்த்துக்கு இன்டர்நேஷ்னல் சார்ட்டர் ஸ்பேஸ் அண்ட் மேஜர் டிசாஸ்டருக்கு லீட் ரோலாக அஷ்யூம் ஆயிருக்காங்க 6 மந்த்துக்கு. ஓகே, who has been appointed as the executive director of Reliance Industry Limited for a 5-year term. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி லிமிட்டெடுக்கு எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக ஆனந்த் அம்பானியை தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க 5 இயர்ஸ்க்கு. ஓகே, ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி லிமிட்டடோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக ஆனந்த் அம்பானியை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க 5 இயர்ஸ்க்கு. நெக்ஸ்ட்டு, கம்பேனியன் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் ஃபிஜி. இந்த அவார்டு வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மதுசூதன் சாய். இவர் வந்து ஒரு ஹியூமானிட்டேரியன் ஃப்ரம் கர்நாடகா. ஓகேங்களா, இவங்களுக்கு தான் வந்து கம்பேனியன் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் ஃபிஜி. இது வந்து அந்த ஃபிஜியோட ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு தான் இந்த ஆர்டர் ஆஃப் ஃபிஜி. இந்த அவார்டு வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இவருடைய ஒர்க்குக்காக. எங்கன்னா ஸ்ரீ சத்யசாய் சஞ்சீவானி சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் ஃபிஜியில் இருக்குது. அதுக்கு இவருடைய ஒர்க்குக்காக கொடுத்துருக்க அவார்டு தான் வந்து இந்த கம்பேனியன் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் ஃபிஜி அவார்டு அப்படின்றது. ஓகேங்களா, வேர்ல்டு பேங்க் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தியா பாவர்ட்டி அண்ட் ஈக்விட்டி ப்ரீஃப்ன்ட்டு ஏப்ரல் மந்த் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டில் இந்தியாவோட எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி வந்து எவ்வளோ
டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 16.2%லேருந்து 2.3% வந்து டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து வேர்ல்டு பேங்கோட ரிப்போர்ட்டு. எதுக்குன்னா இந்தியாவோட பாவர்ட்டி அண்ட் ஈக்விட்டி ப்ரீஃப்காக. ஓகேங்களா, இதில் நம்மளோட இந்தியாவோட எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி வந்து 16.2லேருந்து இப்போ 2.3 வந்து என்ன ஆயிருக்குன்னா டிக்ரீஸ் ஆயிருக்கு. 16.2 வந்து 2011 and 12 இருந்திருக்கு. இப்போ 22 to 23 வந்து 2.3 என்ன ஆயிருக்குன்னா டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ எக்ஸ்ட்ரீம் புவர் வந்து எந்த 5 ஸ்டேட்ஸ் வந்து இதுவாயிருக்காங்கன்னா மோஸ்ட் பாப்புலர் ஸ்டேட்டு உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, பீகார், வெஸ்ட் பெங்கால், மத்திய பிரதேஷ் அக்கௌண்டட் ஃபார் 50% ஆஃப் த கண்ட்ரியோட எக்ஸ்ட்ரீம் புவர் 22 to 23. ஓகே, ஸோ அந்த ஸ்டேட் லைட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் வந்து எவ்வளோ டிக்ரீஸ் ஆயிருக்குன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. 16.2 அது வந்து 2.3 டிக்ரீஸ் ஆயிருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து இந்தியாவோட எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி ரிப்போர்ட் வேர்ல்டு பேங்க் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எந்த யூனியன் மினிஸ்டர் வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மேட் இன் இந்தியா ஹியூமன் பேப்பிலோமாவிரஸ் டெஸ்ட் கிட்ஸ் ஃபார் சர்விக்கல் கேன்சர் ஸ்க்ரீனிங்காக லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா ஜிதேந்திர சிங். இவர் தான் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மூலமாக வந்து இந்த நம்மளோட ஹெச்பிவி டெஸ்ட் கிட் வந்து கேன்சருக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அந்த மினிஸ்டர் தான் வந்து அவரோட நேம் கேட்டிருக்காங்க, ஜிதேந்திர சிங். ஓகே, இது வந்து கேன்சருக்காக லான்ச் பண்ணப்பட்டது தான் ஃபஸ்ட்டு மேட் இன் இந்தியா ஹியூமன் பேப்பிலோமாவிரஸ் டெஸ்ட் கிட். ஓகேங்களா, இது வந்து சர்விக்கல் கேன்சர் ஸ்க்ரீனிங்காக லான்ச் பண்ணப்பட்டது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இந்தியன் ஸ்டேட் 2100 crore அப்ரூவல் வந்து வாங்கியிருக்காங்க ஃபார் யார்கிட்ட இருந்துன்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிஎம் மித்ரா டெக்ஸ்டைல் பார்க் ப்ராஜெக்ட்டுக்காக. ஓகேங்களா, மத்திய பிரதேஷ் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்ரூவல் பண்ணியிருக்காங்க 2100 crore இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிஎம் மித்ரா டெக்ஸ்டைல் பார்க்குக்காக. மத்திய பிரதேஷ் என்ன பண்ணியிருக்காங்க, received formal approval ஃபார் எதுக்காகனா 2100 crore பிஎம் மெகா இன்டகிரேட்டட். இந்த மித்ராக்கான ஃபுல் ஃபார்ம் பாருங்கள், மெகா இன்டகிரேட்டட் டெக்ஸ்டைல் ரீஜியன் அண்ட் அப்பரல் பார்க். மெகா இன்டகிரேட்டட் டெக்ஸ்டைல் ரீஜியன் அண்ட் அப்பரல் பார்க். ஸோ இந்த பார்க்குக்காக 2100 crore அப்ரூவல் வந்து வாங்கியிருக்காங்க மத்திய பிரதேஷ். Which of the following amount represent the approximate value of the deal signed between Government of India and the Government of France for the purchase of 26 Rafale Marine Fighter Jet? Okay. ஸோ இதில் என்னென்னா நம்மளோட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் கவர்மெண்ட் ஆஃப் ஃப்ரான்ஸும் சேர்ந்து ஒரு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு டீல் மாதிரி சைன் பண்ணியிருக்காங்க. எதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காகனா 26 ரஃபேல் மெரைன் ஃபைட்டர் ஜெட்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக. எவ்வளோ அமௌண்ட்னா 7.4 billion இது. ஸோ இந்த டீல் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் கவர்மெண்ட் ஆஃப் ஃப்ரான்ஸும் சேர்ந்து ஒரு டீல் போடுறாங்க. அதில் 26 ரஃபேல் மெரைன் ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக. இதுக்கான டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 7.4 billion. ஓகே, 7.4 billion means 63,000 crore சொல்லியிருக்காங்க. Which government body was authorized by a Department of Revenue under the Ministry of Finance to exchange information with the Enforcement Directorate under the Prevention of Money Laundering Act 2002 to combat cyber fraud? ஓகே, இதில் எந்த கவர்மெண்ட் பாடி வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ மூலமாக ஆத்தரைஸ் பண்ணப்பட்டிருக்காங்கன்னா இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர். ஸோ இந்த 4C இருக்குல்ல, ஸோ இந்த 4Cக்கான இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர். ஓகேங்களா, ஸோ இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர் தான் வந்து ஆத்தரைஸ்டு பை டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ. எந்த மினிஸ்ட்ரி கீழேனா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கீழே. எதுக்காகனா அவங்களோட இன்ஃபர்மேஷனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்காக என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கிட்ட. ஓகேங்களா, எந்த ஆக்ட் கீழேனா ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் 2002 கீழே. எதுக்காகனா சைபர் ஃப்ராடை வந்து கம்பேட் பண்ணுறதுக்காக. ஓகே, எப்போ வந்து ஃபஸ்ட்டு பிரிக் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் மினிஸ்டர் வந்து ஃபஸ்ட் டைம் நடந்திருக்குன்னா 2016 தான் நடந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் மினிஸ்டரோட மீட்டிங் ஃபஸ்ட்டு பிரிக்ஸ் இது 2016 நடந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டுக்கு தான் இவங்க சுஸ்ரீ ஷோபா. ஓகே, இவங்க தான் வந்து இப்போ 11th மினிஸ்ட்ரிஸ் 11th பிரிக்ஸ் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் மினிஸ்டர் மீட்டிங் வந்து இப்போ பிரேசில் பிரசிடென்சி கீழே நடந்திருக்கு. கரெக்டாக
ஆனால் ஃபஸ்ட்டு எப்போ நடந்திருக்குன்னா 2016 நடந்திருக்கு, ரஷ்யாவில் நடந்திருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் இப்போ நடக்கிறது 11th பிரிக்ஸ் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் மினிஸ்டர் மீட்டிங். இது வந்து பிரேசில் தான் வந்து லீட் பண்ணுறாங்க. ஓகே, இதுக்கு வந்து ஒரு 2 pivotal themes இருக்குது. ஒன்று வந்து ஏஐ அண்ட் த ஃபியூச்சர் ஆஃப் ஒர்க், இன்னொன்று வந்து த இம்பேக்ட் ஆஃப் climate சேஞ்ச் ஆன் த வேர்ல்ட் ஆஃப் ஒர்க் அண்ட் ஏ ஜஸ்ட் டிரான்சிஷன். ஸோ ஏஐ அண்ட் த ஃபியூச்சர் ஆஃப் ஒர்க், இன்னொன்று வந்து த இம்பேக்ட் ஆஃப் climate சேஞ்ச் ஆன் த வேர்ல்ட் ஆஃப் ஒர்க் அண்ட் ஏ ஜஸ்ட் டிரான்சிஷன். ஸோ 2 தீம் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து விச் கண்ட்ரி அஃபிஷியலாக டிக்ளேர்ட் ஆஸ் த எண்ட் ஆஃப் ஹெபோலா சுடான் வைரஸ் டிசீஸ். ஸோ இந்த வைரஸ் டிசீஸ் நேமே புதுசாக இருக்குது. என்னதுன்னா ஹெபோலா சுடான் வைரஸ் டிசீஸ். இதோட அவுட் பிரேக் வந்து எங்கே எண்ட் ஆயிருக்குன்னா உகாண்டா அப்படின்ற இடத்துல. ஸோ இதை அஃபிஷியலாக வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ உகாண்டா வந்து எபோலா சுடான் வைரஸ் டிசீஸஸை அஃபிஷியலாக வந்து அவுட் பிரேக் பண்ணியிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த இந்தியன் ஸ்டேட் வந்து 2 கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு வந்து ஏப்ரலில் செட் பண்ணியிருக்காங்க? ஒன்று வந்து ஒன் ஃபார் த லார்ஜஸ்ட் மதுபானி பெயிண்டிங் ஆன் கேன்வாஸ் அண்ட் இன்னொன்று லார்ஜஸ்ட் சிங்கிங் பவுல் என்செம்பிள் பர்ஃபார்மன்ஸ்க்காக. ஓகேங்களா, பீகார் தான். ஓகே, பீகார் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு வந்து அவங்களோட லார்ஜஸ்ட் மதுபானி பெயிண்டிங்காகவும் சிங்கிங் பவுல் என்செம்பிள்காகவும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க, செட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, பீகார். அப்போ பீகாரில் இருக்கிறது தான் இந்த மதுபானி பெயிண்டிங்கும் இல்லை சிங்கிங் பவுலும். ஓகே, who was elected as the new president of the Badminton World Federation for the 25 to 29 term? 25 to 29 டேர்முக்கு யாரை வந்து நியூ பிரசிடெண்ட்டாக பேட்மிண்டன் வேர்ல்டு ஃபெடரேஷன் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா குன்யிங் பத்தாமா லீஸ் வாட் ட்ரக்குல். ஓகே, பேட்மிண்டனோட வேர்ல்டு ஃபெடரேஷனாக நியூ பிரசிடெண்ட்டாக யார் எலெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ இந்த மாதிரிக்கெலாம் நம்மளால க்ளூ வச்சுக்க முடியலன்னா இந்த பேரையே வந்து ஒரு 5 டைம்ஸ் கிட்ட நீங்கள் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷனில் அந்த நேமை பார்க்கும்போது ஆன்சர் கிளிக் ஆகும். ஓகே, ஸோ இவங்களோட நேம் என்னென்னா குன்யிங் பட்டாமா லீஸ் வட்ரக்குல். ஓகேங்களா, பேட்மிண்டனோட வேர்ல்டு ஃபெடரேஷனோட நியூ பிரசிடெண்ட். இவங்க தான் வந்து 5th ஏஷியன் அண்ட் 2nd உமன் இந்த பிடபிள்யூஎஃப்க்கு பிரசிடெண்ட்டாக போகிறது. ஓகே, which of the following individual has been appointed as the chairman and public interest director of NSC International Exchange located in Gift City? நீராஜ் குமார் குப்தாவை தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சேர்மன் அண்ட் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் டைரக்டராக வந்து என்எஸ்சி இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சுக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நீராஜ் குமார் குப்தா. ஓகே, நீராஜ் குமார் குப்தா. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து அனௌன்ஸ் த கேன்சலேஷன் ஆஃப் த பேங்கிங் லைசன்ஸ் ஆஃப் அஜந்தா அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க் மரியாடிட் விச் இஸ் பேஸ்ட் இன் மகாராஷ்டிரா ஸ்டேட். ஓகே, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பேங்க்கோட லைசன்ஸை வந்து கேன்சல் பண்ணுறதுக்காக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது எந்த பேங்க்னா அஜந்தா அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க். இது எங்கே இருக்குன்னா மரியாடிட்டில் இருக்குது. இது எந்த ஸ்டேட்னா மகாராஷ்டிரா ஸ்டேட்டு. ஓகே, அவங்களோட லைசன்ஸை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, எதுக்காகனா was revoked due to inadequate capital and unsustainable earning prospect making it non-compliant with multiple provision of the Banking Regulation Act 1949. The bank failed to meet the requirement under section 11 22(3)(a) 22(3)(e). இந்த செக்ஷன்லாம் வந்து இவங்க என்ன பண்ணலன்னா கரெக்டாக மெயின்டைன் பண்ணாதனால அவங்களோட லைசன்ஸை வந்து கேன்சல் பண்ணுறாங்க. இந்த அஜந்தா அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க் மரியாதிட் மகாராஷ்டிரா. ஓகே, நைனிட்டல் பேங்க் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் நேஷ்னல் பேங்க் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் நபார்டு இருக்காங்களே, இவங்க வந்து 10% வந்து அக்ரி ஃபின்டெக் ஸ்டார்ட் அப் 24/7 மணி ஒர்க் கன்சல்டிங் ப்ரைவேட் லிமிடெடில் அக்வயர் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ 24/7 மணி ஒர்க் கன்சல்டிங் ப்ரைவேட் லிமிடெடில் நபார்டு வந்து 10% வந்து ஸ்டேக் வந்து அக்வயர் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு சிபி பாருங்கள். as notified a change in the cut-off timing used to determine the applicable net asset value. This will take effect from June 1, 2025.
ஸோ சிபி வந்து ஒரு நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க என்னென்னா கட் ஆஃப் டைமிங் வந்து யூஸ்டு டு டிட்டர்மைன் த அப்ளிகபிள் நெட் அசெட் வேல்யூ. ஸோ இதுக்கு வந்து ஜூன் 1லேருந்து எஃபெக்ட்டுக்கு வருதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதோட ஹெட்டிங் நல்லா பார்த்துக்கோங்க. கட் ஆஃப் டைமிங் யூஸ்டு டு டிட்டர்மைன் த அப்ளிகபிள் நெட் அசெட் வேல்யூ. ஸோ இது எப்போதுலேருந்து எஃபெக்ட்டுக்கு வருதுன்னா ஜூன் 1லேருந்து. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட் ஆஃபரிங் எக்ஸ்போஷர் டு பிஎஸ்சி இன்டர்நெட் எக்கனாமி டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸ். ஸோ யாருன்னா எடெல்விஸ் பிஎஸ்சி இன்டர்நெட் எக்கனாமி இண்டெக்ஸ் லிமிடெட். இவங்க தான் இந்தியாவோட ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் ஃபண்டு இதை வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஓகேங்களா? எதுனா பிஎஸ்சி இன்டர்நெட் எக்கனாமி டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸ். ஓகே, எடெல்விஸ் பிஎஸ்சி இன்டர்நெட் எக்கனாமி இண்டெக்ஸ் ஃபண்ட் இவங்க தான் இந்தியாவில் இருக்க ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் ஃபண்டு இந்த இதுவும் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஓகே, Trillion Loans Fintech Private Limited. Trillion Loans Fintech Private Limited, a digital first RBI regulated NBFC. Okay, இவங்க வந்து as appointed Sandeep Singh as its new CEO in April 2025. So, Trillion Loans Fintech Private Limited இது வந்து டிஜிட்டல் ஃபர்ஸ்ட் ஆர்பிஐ ரெகுலேட்டட் என்பிஎஃப்சி. ஸோ என்பிஎஃப்சி நம்ம பார்த்துருப்போம், பட் டிஜிட்டலாக இவங்க தான் ஃபஸ்ட்டு வந்து ஆர்பிஐ ரெகுலேட் பண்ணுறாங்க என்பிஎஃப்சி. அதுதான் என்னதுன்னா ட்ரில்லியன் லோன் ஃபின்டெக் ப்ரைவேட் லிமிடெட். இவங்க வந்து சந்தீப் சிங்கை வந்து நியூ எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக சிஇஓவாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த ட்ரில்லியன் லோன் ஃபின்டெக் அப்படின்றது சப்சிடியரி ஆஃப் பாரத் பி, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இங்கே சந்தீப் சிங் வந்து யாரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னா சப்யா சாச்சி சேனாபதியை வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட லைப்ரலைஸ்டு ரெமிட்டன்ஸ் ஸ்கீம் எல்ஆர்எஸ் வந்து எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்குன்னா 2004. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ ஆர்பிஐயோட லைப்ரலைஸ்டு ரெமிட்டன்ஸ் ஸ்கீம் வந்து எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா 2004 இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு. Which of the following Indian company became the third largest valuation entity in the country after Reliance Industry Limited and Tata Consultancy Service? ஓகே, எந்த இந்தியன் கம்பெனி வந்து தேர்ட் லார்ஜஸ்ட் வேல்யூவேஷன் என்டிட்டியில் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் வேல்யூவேஷன் என்டிட்டி யாருன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி, நெக்ஸ்ட்டு டாடா கன்சல்டன்சி சர்வீஸ், தேர்ட் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்ஸ். இது என்னதுன்னா மோஸ்ட் வேல்யூபிள் கம்பெனி லிஸ்ட்டில். ஓகே, மோஸ்ட் வேல்யூபிள் கம்பெனி லிஸ்ட்டில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி லிமிடெட் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காங்க, டிசிஎஸ் செகண்டு, ஹெச்டிஎஃப்சி வந்து தேர்டில் இருக்காங்க. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 3 ஆர்டருமே ஞாபகம் வச்சுக்கோங்க. டு என்ஹான்ஸ் த செக்யூரிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆன்லைன் பேங்கிங் சர்வீஸ் அக்ராஸ் த நேஷன், ஆர்பிஐ வந்து என்ன மேண்டேட் பண்ணியிருக்காங்கன்னா பேங்க் டு டிரான்சிஷன் டு bank.in டொமைன் பை 31st October 2025. ஸோ இது இம்பார்ட்டண்ட் நியூஸ். ஓகே, ஆர்பிஐ வந்து ஒரு டெட்லைன் செட் பண்ணியிருக்காங்க October 31, 2025 ஃபார் எல்லா பேங்க்குமே அவங்களோட டிஜிட்டல் ஆப்ரேஷனை டொமைன் வந்து bank.in அப்படின்ட்டு சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான டெட்லைன் வந்து பார்த்திங்கன்னா October 31. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், இதை படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒன்று டேட் கேட்டுருவான், இல்லைனா வந்து என்ன அந்த டொமைன் கேட்டுருவாங்க, பார்த்துக்கோங்க. What was the percentage growth in new business premium for Indiaவோட லைஃப் இன்சூரன்ஸ் செக்டார் in the financial year 25? ஸோ FY25ல இந்தியாவோட லைஃப் இன்சூரன்ஸ் செக்டாரோட நியூ பிஸ்னஸ் ப்ரீமியமோட க்ரோத் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 5.13% க்ரோத்துன்னு சொல்கிறாங்க. ப்ரீவியஸ் இயர் வந்து 2% க்ரோத் இருந்துச்சு, இப்போ வந்து என்ன இருக்குன்னா 5.13% க்ரோத் வந்திருக்கு. ஓகே, எதுலனா இந்தியாவோட லைஃப் இன்சூரன்ஸ் செக்டாரோட நியூ பிஸ்னஸ் ப்ரீமியமில். ஓகே, which one of the following entities launched the Bandhan 2.0 platform? Axis Max Life Insurance. So Axis Max Life Insurance Limited இவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பந்தன் 2.0 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் லிமிடெட் பந்தன் 2.0 பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே,
இது எதுக்காகனா கம்பெனியோட டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் ஒர்க் என்கேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்க்காக இவங்க வந்து இந்த பிளாட்ஃபார்மை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அதோட பேர் என்னென்னா பந்தன் 2.0 பிளாட்ஃபார்ம். லான்ச் பண்ணது ஆக்சிஸோட மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ், நாட் ஆக்சிஸ் பேங்க், ஆக்சிஸோட மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸு. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஏப்ரல் மந்தில் பார்ட் 4 வரைக்கும் வீடியோஸ், இப்போ இது வந்து பார்ட் 4th வீடியோ. ஓகேங்களா, ஸோ 400 கொஷின்ஸ் வந்து நம்ம ஏப்ரல் மந்த்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏப்ரல் மந்தில் டோட்டலாகவே நம்ம 400 கொஷின்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ இப்போ இதுக்கு அடுத்தது வந்து மே மந்த்து தான் எடுத்துகிட்டு வர போகிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, தேங்க்யூ.